योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार, योगीराम सुरतकुमार, जय गुरुराया। ओम अण्णामलै वासाय विद्महे वैकुंठ रूपाय धीमहि तन्नो योगी राम सुरतकुमार प्रचोदयात्। ओम श्री राम, जय राम, जय जय राम। வருடத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் இந்த ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இன்று 2 மணி நேரம் நாம எல்லாமல்ல பெருமானுடைய நாமத்தை விடாமல் மகிழ்ச்சியோடு நல்ல உற்சாக இசையோடு பாடியிருக்கிறோம். இப்போ இந்த 2 மணி நேரம் நாம பாடியிருக்கிற நாமம் பல கோடி முறை பாடியதற்கு சமம். இந்த நாமம் பாடிய போது உங்கள் மனதார ஏதேனும் வேண்டுதல்கள் நீங்கள் வைத்திருந்தால் அதுவும் பல கோடி முறை வேண்டியதற்கு சமம். எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாரருடைய அருள் மழையிலே நனைந்திருக்கக்கூடிய எமது அன்பான பக்த பெருமக்களே, கழிந்த சனிக்கிழமை நாம சத்சங்கம் முடிஞ்ச உடனே யோகி ராம் சுரத்குமார் அருளாலய ஆலய திருப்படி தொடர்பான விழாவுக்காக நாம கிளம்பி போனோம். உங்கள் எல்லோருடைய காணிக்கைகளும் நாம தனித்தனியாக ஒவ்வொருடைய பெயரிலே கொண்டு போனோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில விழா மிக சிறப்பாக ஆரம்பித்தது. அந்த யோகி ராம் சுரத்குமார் அருளாலயத்திற்காக வாங்கப்பட்டிருக்கிற அந்த இடத்துல விழா. கோயம்புத்தூர்ல இருந்து ஆனைக்கட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ரின்சியும் நானும் போயிருக்கோம் ஆனைக்கட்டி. அது எப்படி இருக்கும்னா, சேலம் இருக்கு, சேலம் தெரியுமா? நிறைய இருக்கு. சேலம் சூடா இருக்கும், அதுல இருந்து பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அதுல போனா ஏற்காடு. அது சின்ன மலை தான், ஆனா அந்த மலையில போனா குளிரா இருக்கும். அதே போல கோயம்புத்தூர் ஒரு ஊரு, நம்ம ஊரை போல கேரளா பார்டர். அதுல இருந்து அந்த ஆனைக்கட்டி மலைக்கு போனா அது குளிரா இருக்கும், குளிர்ச்சியா நல்ல மலை பிரதேசம், காட்டு பிரதேசம். அந்த ஆனைக்கட்டிக்கு போற வழியில ஒரு இடத்துல அந்த மலை பிரதேசத்துல ஒரு 13 சென்ற இடம் அவங்க யோகி ராம் சுரத்குமார் அருளாலயத்துக்காக வாங்கியிருக்காங்க. அது 3 பக்கங்களும் மலையால் சூழ்ந்திருக்கும். நடுவுல அந்த இடம் 3 பக்கமும் மலை அப்படி இருக்கும். அது குறிப்பா மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஊர்ல இருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஊரு தக்கலை பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு பூனே வரைக்கும் போகுது. பாம்பே தாண்டி பூனே வரைக்கும் ஒரே மலை தான், மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலைக்கு அந்த பக்கம் உள்ள இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா செழிப்பா இருக்கும். மலைக்கு பக்கத்துல உள்ள இந்த பக்கமும் கொஞ்சம் நல்ல செழிப்பா இருக்கும். அந்த பக்கம் கேரளா, கர்நாடகா இதெல்லாம் நல்ல செழிப்பா இருக்கும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம், தேனி மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், இந்த மலை அடிவாரத்துல இருக்கிற மாவட்டங்கள் எல்லாமே செழிப்பா. ஏன்னா இந்த மலை இருக்கிறதுனால இந்த 2 பக்கமும் நல்ல செழிப்பா இருக்கும். இதுல இருந்து ரொம்ப தூரம் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் போனீங்கன்னா ஓவரி, திருச்செந்தூர்லாம் காஞ்சி வறண்டவே கிடக்கும். ஏன்னா மலை இல்லை. இப்போ மலையும் காடுகளும் எவ்வளவு முக்கியங்கிறத பார்த்துக்கணும். இந்த மலையை உடைச்சுதான் இப்போ எம் சாண்டு, பி சாண்டு, பூ சாண்டு, அப்புறம் ரோடு முழு சல்லி எல்லாம் உடைச்சிக்கிட்டே இருக்காங்க. உடைக்கட்டும். ஏன்னா எவ்வளவு உடைச்சாலும் திருப்பி ஒரு மலையை நம்மளால உருவாக்க முடியாது. மலையை நம்மளால உருவாக்க முடியாது. கடவுள் நமக்காக உருவாக்கி வச்சிருக்கிற மலையை உடைச்சு சேதரடிச்சு எம் சாண்ட் ஆக்குறாங்களா? எம் சாண்ட். ஆத்துல மண் அள்ளுறதுதான் நல்லது. ஆனா அது எவ்வளவு ஆழத்துக்கு அள்ளணும் ஒரு அளவு இருக்கு. அந்த அளவுக்கு நீங்க அள்ளுனீங்கன்னா இயற்கையே திருப்பி அந்த மண்ணை கொண்டு வந்து நிரத்திடும். மலையை உடைச்சு எம் சாண்ட் ஆக்குறதுங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. மலையை உடைச்சு எம் சாண்ட் ஆக்குறது புத்திசாலித்தனம் கிடையாது. சரி, மலையை உடைச்சு சல்லி எடுக்கிறீங்களா, அந்த சல்லியாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இந்த ரோடு போகாம போட்டு வைக்கிறதா நல்லது. சும்மா 5 வருஷத்துக்கு பிறகு ரோடு போட்டு சல்லி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, மலையை உடைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். திரும்ப ஒரு 5 தலைமுறை 6 தலைமுறை போன பிறகு இவங்க பேரம்பேத்தி காலத்துல எல்லாம் ஒரு மண்ணை தான் திங்கணும். மழை இல்லைன்னா என்ன ஆகுங்கிறது இப்ப புரியுது இல்ல? செழிப்பு. ராம்நாடு மாவட்டம் மாதிரி, ஓவரி, திருச்செந்தூர் மாதிரி காஞ்ச காடா மக்கள்லாம் வெயில்ல காஞ்சிக்கு தெரியும். அவ்வளவுதான். இந்த அறிவு இருக்கிற அரசாங்கம் பொழைக்க வைக்கட்டும், அறிவு இல்லாத அரசாங்கம் நாசம் ஆகட்டும். அவ்வளவுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த இடத்துல இந்த கோயில் அமைந்திருக்கு. நாம போனோம். நாம ஒரு கண்ணோட்டத்துல இருந்தோம். என்ன கண்ணோட்டத்துல இருந்தோம்? இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குழுவுக்கு எதிரா, நமக்கு எதிரா ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க பெரிய கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம். அது உண்மைதான். ஆனா
இல்லாமல்ல யோகி ராம் சுரத்குமார் அந்த அருளாலய பந்தலுக்குள்ள நான் வந்து பிந்தி தான் போனேன். அதுக்குள்ளாடி பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நல்ல கூட்டம். நான் போன உடனே பகவான் அந்த சூழ்நிலையே மாத்துறாரு. நமக்கு யார் யார் ஒரு தவறான புரிதல்களோட இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே நம்மள வணங்கி வரவேற்கிறாங்க. வாங்க 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 உட்காருங்க. நிறைய பேர் எதிர்பார்ப்போட இருந்திருக்காங்க. டேய் மற்றவர் இன்னைக்கு வராரு, அவரு இன்னைக்கு வராரு, இன்னைக்கு வராரு, இன்னைக்கு வராரு, அவர் வராரு, அவர் வராரு, அவர் வராருன்னு பயங்கர ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனா என்னன்னா நம்ம என்ட்ரி ஆனோடனே இவரா அவரு அழகா இருப்பாரு. நாங்க ஃபேஸ்புக்ல யூடியூப்ல ஜம்முன்னு இருப்பாரு, பர்சனாலிட்டி அழகா டை எல்லாம் போட்டு ஜம்முன்னு. இவரு இப்படி இருக்காரு, இது உள்ள இவருக்கு அப்பாவா இருக்குமோ இல்லை தாத்தாவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம். வேற ஒண்ணு, எல்லாரும் பயங்கர வரவேற்பு. நிறைய பெண்கள், நம்ம அறிந்திருக்காத பெண்கள்லாம் வந்து பாத நமஸ்காரம் பண்ணி, ஐயா உங்க வீடியோல நாங்க பாக்குறோம், திருப்பி திருப்பி பாக்குறோம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் வந்து பேசுறத பார்த்தப்போ பக்கத்துல இருந்தவங்களுக்கு எல்லாம் சரி பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம். ஆக மொத்தம் பகவான் அந்த சூழ்நிலையே பிரம்மாண்டமா மாத்திட்டார். எல்லாரை விட நாம ரொம்ப குறைவான நேரம் தான் பேசணும். ஆனா அந்த பேச்சு ரொம்ப ஹாட் டாபிக்கா, எல்லாருக்கும் அது பயங்கர, அது ஒரு திருப்பி திருப்பி எல்லாரும் அதை பத்தி பேசுற மாதிரி ஒரு பேச்சா இருந்தது. அந்த வீடியோ அவங்க எடுத்தாங்க, வரும் எல்லாருடைய காணிக்கையும் நாம தனித்தனி கவர்ல போட்டு அதை அந்த ஒட்டுமொத்த அரங்கத்துல நாம எல்லாருக்கும் முன்னாடி வச்சு கொடுத்தோம். எல்லாரும் அசந்து போயிட்டாங்க. உடனே எல்லாரும் ஒரு பூத்தட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லி பூ எல்லாம் வச்சு ஒரு தட்டுல நம்ம வச்சு அந்த அருளாலயத்துல உள்ள 8-10 பேரை கூப்பிட்டு அதெல்லாம் கொடுத்த போட்டோல எடுத்திருக்காங்க, அனுப்போம். இது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. ஏன் ஆச்சரியமா இருக்குன்னா, ஒரு ஆசிரமம் வச்சிருக்கவங்க, ஒரு கோயில் வச்சிருக்கவங்க இன்னொருத்தங்களுக்கு டொனேஷன் கொடுக்கறதுங்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம செங்கடா சாமி கோயில்ல இருந்து யோகிராம் சிவப்பா நாம பிரச்சார கோயிலுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா? முடியாது. அவங்க திருவிழாவுக்கு ஏதாவது பிரிச்சுக்குவாங்க. மற்றபடி அக்காவும் உஷாவும் ஒரு அன்புல நமக்கு ஏதாவது கொஞ்சம் தர முடியும். இதாவது நீங்க அன்புல தரீங்க, மற்ற இது வச்சிருக்கோம் ஒன்றும் தரமாட்டாங்க. இப்ப அங்க போய் கேட்க முடியுமா, அந்த பக்கம் போய் கேட்க முடியுமா? கேட்டா ஐயா நாங்களே பூஜை வைக்க ரொம்ப சிரமத்துல இருக்கிறோம் அப்படின்னா இங்க இருக்கிற எந்த ஆசிரமம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்ப நாம இங்க ஏற்கனவே பகவானுக்கு ஒரு தொட்டில் செய்து ஊஞ்சல் செய்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஊஞ்சல் ஆடி 18க்கு வருது. பகவானுடைய திருவடிகளுக்கு பாத பூஜை முடிந்த பிறகு இனிமேல் என்ன நடக்கும்னா, அந்த ஊஞ்சல் அவருடைய திருவடிகளை எடுத்து வச்சு எல்லாரும் குழந்தை இல்லாத தம்பதிகளோ மற்றவங்களோ வீட்டுல குறைகள் இருக்கிற தம்பதிகளோ அதுக்கு ஒரு தாலாட்டு பாட்டு இருக்கு, பாடுனா பகவான் சிறப்பு வேற. அப்ப அதை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதுக்கு ஏதாவது காசு கொடுங்கன்னு யாருமா கேட்கிறோமா? கேட்க மாட்டோம். ஆனாலும் ஒரு சிலர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த அக்கா பொட்டல் அக்கா கொடுத்துருக்காங்க, குழந்தை இல்லாத தம்பதின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. ஆமா, பேர் சொல்லாம தெரியும். அப்புறம் நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க ஒரு குரூப், என்ன அப்படின்னு, அதனால பேர் சொல்லாம தெரியல. சரி, அப்படி நிறைய பேர் நம்ம அந்த இது கொடுக்குறாங்க. ஆனா நம்ம யார்ட்டையும் கம்பல். ஆனா கோயம்புத்தூர் அருளாலயத்துக்கு காசு கொடுங்க, அதுக்கு நம்ம கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம். அது ஏன் உங்களுக்கு கொடுக்க சொன்னோங்கிறது நம்ம அங்க பேசியிருக்கோம், அந்த வீடியோ வரும். அதை எல்லாருக்கும் முன்னாடி கொடுத்தோன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் அவங்க இன்னும் சிரமத்துலதான் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு 40 லட்சம் ரூபாய் வருது, 13 சென்ட் இடத்துக்கு 40 லட்சம் ரூபாய் வருது. பகவானுடைய அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இடம் வாங்கவே ரூபாய் இல்லை. இப்ப பொதுவா 40 லட்சம் ரூபாய் இடத்தை வாங்கி வச்சுட்டு கோயில் கட்டுறதுக்கு ஹெல்ப்புக்கு போவாங்க. ஆனா இவங்களுக்கு இடம் வாங்குறதே பிரச்சனை இருக்கு. 10 லட்சம் ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 5 லட்சம் ரூபாய் கையில இருக்கும். மீதமுள்ள ரூபாய் இந்த 2 மாசம் தான் இருக்கு கொடுக்கணும். அப்ப என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. ஆனா பகவான் கருணையால அடியனுக்கே கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் நல்ல பழக்கம். நாங்க இருந்தப்பவே நம்மளை பார்க்க நிறைய பேர் வருவாங்க, வந்து நம்மகிட்ட சாமியின் ஆசீர்வாதம் வாங்குவோம். இதை இவங்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்ககிட்ட எல்லாம் பேசி இன்னொரு வாட்டி கோயம்புத்தூர் போய் இவங்களெல்லாம் சந்திக்க வச்சு, இப்ப பாத்தீங்கன்னா அங்கே மைல் மார்க்னு ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு. அது பெரிய பெரிய மைல் மார்க்னு உங்களுக்கு தெரியும், அரிசி பருப்பு அந்த இதெல்லாம் வருது. அந்த ஓனர் நம்ம ஃப்ரெண்டு. இன்னும் பெரிய தொழிலதிபர்கள் கோடிக்கணக்கில் வச்சு புழங்குற பெரிய தொழிலதிபர்கள் நமக்கு ஃப்ரெண்டு. அங்க உள்ள 2 எம்எல்ஏக்கள் அவங்களுடைய நண்பர்கள் நமக்கு 2 நல்ல ஃப்ரெண்டு. அங்க பல ஹோட்டல்கள் வச்சிருக்கிற ஒரு முதலாளி, அவர் நமக்கு நல்ல ஃப்ரெண்டு. இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க கிட்ட போய் பேசி இவங்களுக்கு உதவி கேட்டு கொடுக்கணும். ஆனாலும் இப்ப உங்க கோயில் கட்டுற நிகழ்ச்சின்னு வைப்பா, ஒரு 10 பில்லரை போட்டு கொடுத்துருங்கப்பா, ஒரு 4 சோத்தை கட்டி கொடுத்துருங்க, ஒரு விக்கிரகத்தை செய்து கொடுத்துருங்க, இல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் தளம் போட்டு கொடுத்துருங்க நம்ம சொல்லிடலாம்.
ஆனா இடம் வாங்குறாங்க, ரூபா கொடுங்கன்னு நம்ம எப்படி சொல்றதுன்னா தெரியல. ஆனா அதுக்கு பகவான் வழிகாட்டுவார். அப்புறம் எல்லாரும் சிறப்பா அந்த விழா எல்லாம் நல்லபடியா முடிந்தது. நல்லபடியா முடிந்த பிறகு அந்த எல்லாருக்கும் அருள் பிரசாதம் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. எல்லாரும் நல்லா பேசிக்கிட்டாங்க. நம்ம சிவபெருமானுக்கு திருவாசகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, திருவாசகம் முற்றோதல் பாடுவா சிவபெருமானுக்கு மட்டும்தான். பகவானுடைய பரம பக்தர், பழைய பக்தர் திரு விசிறி சங்கர் ஒருத்தர் இருக்கார். அவரு திருவாசகம் போலவே பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு ஒரு திருவாசகம் எழுதியிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கட்டும், தட்டி விட்டுறாதமா கேமரா, என்ன தட்டி விட்டுறாரு அப்படி இருப்பான். அவன் வருங்கால பூசாரி, அவன் இருப்பான். திருவாசகம் போலவே பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு ஒரு திருவாசகம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த திருவாசக புத்தக வெளியீடு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி திருச்சி மாநகர்ல மிக பிரம்மாண்டமாக யோகிராம் சுரத்குமாருடைய மிகப்பெரிய பக்தர்கள், அறிஞர்கள், பேரறிஞர்கள் எல்லாம் வந்து கலந்துட்டு அந்த புத்தகம் வெளியிடுறாங்க. பகவானுக்கு என்ன கருணையை காட்டுறாருன்னா, அவ்வளவு பெரிய பகவானுடைய பக்தர் திரு விசிறி சங்கர் ஐயா, நீங்க வந்து அந்த புத்தகத்தை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம் தான். ஏன்னா நாம நினைச்சிருக்கிறது, கேள்விப்பட்டதெல்லாம் வேற. ஆனா பகவான் அந்த சூழ்நிலையை மாத்தி நம்மள ஒரு மிகப்பெரிய விழாவுக்கே நம்மளை கூடுறார். இப்ப இவ்வளவு நாளும் நம்ம இந்த யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சாரம் அப்படின்னு நடத்திட்டு இருந்தோம். அப்புறம் அருளாலயம் போனோம்னா நம்முடைய சூழ்நிலைகள் இன்னும் மாறிச்சது. இனி இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம திருச்சி மாநகர்ல போயிருக்கிறோம். அந்த சூழ்நிலை இன்னும் மாறும். ஒட்டுமொத்த யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர்களுக்கு ஓ ரைட் சரி இவரா. இப்ப பகவான் இப்படித்தான் சூழ்நிலைகளை கொண்டு போவார். ஏன்பா கவலைப்படுற, யார் என்ன சொன்னா என்ன, உன் பாட்டுக்கு உன்னை எங்க எப்போ எப்படி கொண்டு சேர்க்கணுமோ அங்க அப்போ அப்படி கொண்டு நான் சேர்ப்பேன், நீ உன் பாட்டுக்கு வேலையை பாரு. பகவான் எப்பவுமே சொல்றது, உன்னுடைய பணி, நான் என்ன பணி தந்துருவேன் அந்த பணியை மட்டும் பாரு, பலனை நான் தருவேன், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி. அப்ப அன்னைக்கு ஒட்டுமொத்த அரங்கமும் நம்மகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, பிரமாதமா பண்றீங்க, ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. அவர் திரு விசிறி சங்கர் அந்த மேடையில அடிக்கடி அவர் பேசிட்டே இருந்தார். அதாவது ஒரு அந்த விழாவை தொகுத்து வழங்குற மாதிரி வழங்கிட்டு இருந்தார். ஒவ்வொரு வாட்டி அவர் என்னதான் எடுத்துக்காட்டா சொன்னார். முதல் தடவையாவது நாங்க 2 பேரும் பாக்குறோம். முதல் தடவை அவரும் என்ன சந்திக்கிறார், நானும் அவரை சந்திக்கிறேன். அவர் சொல்றாரு, ஐயா என் டிரைவர் உங்களுக்கு பெரிய ரசிகை, எப்பவும் சொல்லிட்டே இருப்பான் உங்களை பத்தி சார், அவர் பாத்தீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன்ப்பா இன்னைக்கு வர்றாருப்பான்னு சொன்னா அவருக்கு பயங்கர சந்தோஷம். அந்த டிரைவர் வந்து என்கிட்ட அப்படி சாமி சாமின்னு பயங்கரமா பேசுறான். சாமி உங்க இதெல்லாம் பாக்குறோம், பிரமாதமா பண்றீங்க. திரு விசிறி சங்கர் அவருடைய மனைவி, அவங்களும் அவரு கூடவே அந்த பயணத்தை பண்றாங்க, பகவானுடைய பயணத்தை. அவங்க நம்ம கிட்ட அவ்வளவு அன்பா பேசி என்ன பிரமாதம் பண்றீங்கன்னு சொல்லி, அவங்க பிஎஸ்என்எல்ல அதிகாரியா இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க, சில லட்சங்கள் அவங்களுக்கு பென்ஷனே வருது. இவரும் பிஎஸ்என்எல் ரிட்டையர்ட் ஆனவர். அந்த பென்ஷன் ரூபாயை வச்சு பகவானுக்கான பணியே ரெக்கார்டு செய்யறாங்க. முழுக்க முழுக்க நம்முடைய யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சாரம் நாம பண்ற மாதிரி யார்ட்டையும் காசு பணம் வாங்காம இலவசமாவே பண்றாங்க. அந்த அம்மா அடியனுடைய பாதத்துல நமஸ்கரிச்சு அவங்க ஆசி பெற்றுட்டாங்க. ஏன்னா நான் எதுக்கு இது சொல்றேன்னா, பகவான் உங்களுடைய சூழ்நிலைகளை எப்படி மாத்துவாருங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம கூட பேசிருக்கோம் தனியா, இந்த மாதிரிலாம் இருக்கு நமக்கு எதிராக சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையுமே பகவான் புரட்டி போட்டு ஒரு கனப்பொழுதுல எல்லாத்தையுமே மாத்தி விட்டு இன்னைக்கு அந்த நிலைமையே வேற. அந்த மாதிரி பகவான் அந்த அற்புதத்தை யோகிராம் சுரத்குமார் அருளாலய கூட்டத்துல நம்மளுடைய சிறப்பை அவரங்க எடுத்து காட்டினார். நாகர்கோவில்ல யோகிராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடிங்கிறது எது, என்னது, இல்ல சிவகுமார்ங்கிறது யாரு, அவங்களுடைய சேனைப்படைங்கிறது என்னது அப்படிங்கிறத பலருடைய வாயாலும் அவங்க அங்க கேட்டாங்க, கேட்டு சொன்னாங்க. அடுத்த நாள் நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட ஒரு பயணம். அது அங்க உள்ள ஒரு பக்தர் பிரேம், திரு பிரேம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையில கிரிவலமே 149 தடவை போயிருக்காரு. எத்தனை தடவை? 149 தடவை திருவண்ணாமலையில கிரிவலமே போயிருக்காரு. ஆனா அவர் பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். இப்போ பகவானுக்கு மிகப்பெரிய பக்தரா மாறி பயங்கர பக்தி. எத்தனை பேர் நான் அனுப்பின வீடியோகள்லாம் பாத்தீங்க? கை தூக்கு. கொஞ்சம் பேர் தான், யாரும் பார்க்கல.
அதுல ஒரு பாட்டு போட்டு சும்மா ஒரு வீடியோ ஸ்டேட்டஸ், எங்கே செல்லும் இந்த பாதை, அதுல என் கூட நடந்து வருவார். அவருதான் அந்த பிரேம் அப்படிங்கிறார். ஆமா, இங்க முன்னாடி வந்திருக்காரு. அவரும் நானும் தான் பயணம் போறோம். நிறைய நண்பர்கள் எங்க கூட வரதா இருக்கு, நாளைக்கு சாமி கூட போவோம் அப்படின்னு. அதுதான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, உங்களை அழைத்து வந்திருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அவர் தான். நான் திருப்பி திருப்பி சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, அதற்காகத்தான் இன்னைக்கு சத்சங்கத்துல பேசிடலாம் அப்படின்னு நான் பேசுறேன். நிறைய பேரு எங்க கூட வரதா இன்னைக்கு திட்டம், நாளைக்கு சாமி கூட போவோம். இன்க்ளூடிங் நம்ம சுப்ரா, அவருக்கு கோயம்புத்தூர்ல நான் நாளைக்கு சாமி கூட வரேன் அப்படின்னு அவருக்கும் திட்டம். ஆனா அவருக்கு பயங்கர உடல்நல குறைவு, பயங்கர உடல்நல குறைவு. அப்ப அவருக்கு நான் மருந்து எல்லாம் கொடுத்து நீங்க வீட்டுல ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்தது இந்த பிரேம் கூட நிறைய நாங்களும் சாமி கூட வருவோம். கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கே நான் போன இடம் தெரியாது, கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கே இப்படி ஒரு இடம் இருக்கா எங்களுக்கு எல்லாம் தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். வேற யாராலையுமே வர முடியல, அதுக்குள்ள பாக்கியம் இல்லை. கடைசியில நானும் அந்த பிரேமும் டிரைவரும் 3 பேர் தான் போறோம். போறச்ச முதல்ல அவர் சொல்றாரு, சாமி ஒரு ஜீவ சமாதி இருக்கு, அந்த ஜீவ சமாதிக்கு முதல்ல போகலாம். நான் எப்பவுமே சத்சங்கம் சொல்லிருக்கேன், சமாதிங்கிறது எல்லாமே ஜீவ சமாதி கிடையாது. நீங்க எல்லாமே தப்பு தப்பா ஜீவ சமாதிங்கிறது கிடையாது. மற்றவங்க எல்லாத்தையும் அடக்கம் பண்ணி இருக்கிறது மகா சமாதி. இறந்த பிறகு அடக்கம் பண்ணுவது மகா சமாதி. பகவான் யோகிராம் சுரத்குமார் கூட மகா சமாதி தான். அவர் உயிர் துறந்து எல்லோரும் வணங்கி மரியாதை பண்ணி அடக்கம் பண்றதுங்கிறது மகா சமாதி. நம்மள அடக்கம் பண்ணது மகா சமாதி கிடையாது, அது சமாதி. இது என்னது? வேற சமாதி, அது மகா சமாதி. ஆனால் உயிரோடு இருக்கும் போதே என்னை சமாதி பண்ணுங்கன்னு சொல்லி உயிரோட போறாங்க இல்லையா, அதுதான் ஜீவ சமாதி. அது ஜீவனோடு இருக்கும் போதே போன. அப்படி நிறைய மகான்கள் போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் அந்த இவரு, ஒரு பேர்ல இந்த ரஜினிகாந்த் கும்பிடுவார் அவர் சாமி, ராகவேந்திரன். அவர் உயிரோட ஜீவ சமாதி பண்ணார். இப்ப பண்ண முடியாது, ஏன்? போலீஸ் அரெஸ்ட் பண்ணி. முன்னாடி இந்த வாய்ப்புகள் இருந்தது, இப்போ சட்டம் அதை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா உயிரோட புதைச்சு விடுறானுங்க, சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுமதிக்கிறது. அப்போ அவரு இந்த ஜீவ சமாதி ஒண்ணு இருக்கு சாமி, அதுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னா. எல்லாரும் ரொம்ப பிஸியா இருக்காங்க. கொஸ்பத்தி கொடுத்தி சரி. அப்போ அந்த ஒரு ஜீவ சமாதிக்கு போறோம். எனக்கு பெரிய எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. நமக்கு ஏன்னா ஒரே தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்குமார் நம்ம கூடவே இருக்காரு. எங்கேயா போறோம், அவரு கூட்டிட்டு போனாதான் போக முடியும். சரி, இன்னைக்கு ஏதோ ஒரு அழைப்பு இருக்கு, நம்ம போவோம், அவ்வளவுதான். அங்க போய் நமக்கு அது கிடைக்குமா இது கிடைக்குமா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற எந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கிடையாது. பகவான் ஏதோ ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு, நம்ம போறோம், அவ்வளவுதான். போனா இதுக்கு பாதி இந்த அளவு தான் இருக்கு, ஒரு 10க்கு 10 தான், ஒரு 10க்கு 10 இடம். அதுக்குள்ள ஒரு சமாதி சிவலிங்கம் மாதிரி கட்டியிருக்காங்க, கட்டி உள்ள இருக்கு. அதை கண்ணாடி கதவுகள் போட்டு அடைச்சிருக்கு. நான் இந்த வீடியோ வெளியிடல, என்ன கண்ணாடி கதவுகள் போட்டு அடைச்சிருக்கு. அதை சுத்தி ஒரு சீட்டு போட்டிருக்கு. நாங்க போச்சுல ஒரு 11 மணி இருக்கும் காலையில, நிறைய 1-2 பேர் வெளியே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் போறேன். நான் போய் அப்படி பாக்குறச்ச கண்ணாடி வழியா பாக்குறேன், ஒரு சமாதி இருக்கு. அது வித்தியாசமா சிவலிங்கம் மாதிரி பெருசா கட்டியிருக்காங்க, 6 அடி உயரத்துல கட்டி உள்ள இருக்கு. சின்ன அறை, அந்த ரூமே ரொம்ப சின்னது. அந்த சமாதி இருக்கக்கூடிய இடம் இன்னும் ரொம்ப சின்னது, ஒரு 2 பேரும் உள்ளடிக்கலாம், அவ்வளவுதான். அதான் கண்ணாடி கதவுகள் போட்டு கூட்டியிருக்கு. அந்த கண்ணாடி வழியா நான் பாக்குறேன், சமாதி இருக்கு. அப்போ அதுல எழுதி போட்டிருக்கு, என்ன எழுதி போட்டிருக்குன்னா, சித்த சுத்தி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே வர வேண்டும். சித்த சுத்தி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே வர வேண்டும். வெள்ளாடை தரித்திருந்தால் மட்டுமே உள்ளே வர வேண்டும், பிறர் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு அங்க போர்டே போட்டிருக்கு. அதே நேரத்தில் நம்ம நினைச்சாலும் உள்ள போக எனக்கு கதவை பூட்டி வச்சிருக்கு, பூட்டு போட்டு பூட்டி. பின்ன நம்ம வெள்ளாடை கொடுக்கல, நம்ம வேற ஒரு கலர்ல கொடுத்துருக்கோம். அப்ப நம்ம சரி, நமக்கு அங்க அனுமதி இல்லை. நான் வெளியே படிக்க வெளியே நம்ம உட்கார்ந்தாச்சு. நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போனாலும் இந்த 2000 ரூபாய் கொடுத்து சாமிக்கு முன்னு போய் உட்காரணும், அவருக்கு புறத்த போய் உட்காரணும், இதுக்கெல்லாம் நமக்கு இப்ப இதே கிடையாது. கோயிலுக்கு போனோம், அவ்வளவுதான். நான் கீழே உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து
சுவாமியை வேண்டிட்டு இருக்கேன். இந்த கதையை இதோட நடத்திக்கிட்டு அந்த சமாதி பத்தி உங்களுக்கு தெரியணும்ல, அது யாரு என்ன சமாதிங்க உங்களுக்கு தெரியணும்ல. இப்போதைக்கு நான் சமாதிக்கு முன்னாடி தியானத்துல அமர்ந்தாச்சு, நான் தியானத்துல இருக்கிறேன். இப்போ அவர் யாருங்க கதைக்கு வரும். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு ஒருத்தர், சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு ஒருத்தர். அவர் பேசுங்க, ஏதோ முக்கியமான பேசுங்க. சரி சரி. சுமார் 1800கள்ல அவர் கேரளால வாழ்ந்தவர். சுவாமி சுவாமி சிவானந்த பரமஹம்சர். என்ன செய்ய, இதெல்லாம் சோதனை. நீ அந்த பிள்ளைய சொன்னல அன்னைக்கு, இங்க பாரு சின்ன குழந்தைய சொன்னல, இப்ப கிழவிகள்லாம் அட்டகாசம் பண்றோம் பாருன்னு சொல்லி எல்லா கிழவிகளும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. சரி, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் 1800கள்ல கேரளால வாழ்ந்தவர். அவர் ஒரு விதமான ஒரு யோக கலையை படித்திருக்கிறார். அந்த யோக கலையை ஊரெல்லாம் போய் சொல்லி கொடுக்கிறார். ஊரெல்லாம் போய் சொல்லி கொடுக்கிறார். ஊரெல்லாம் போய் சொல்லி கொடுக்கறச்ச ஸ்ரீதேங்கவா இதுல ஒரு சின்ன படம் வச்சிருக்கோம், ரெண்டு ஆள் இருக்கிற மாதிரி சின்ன படம் வச்சு. ஊரெல்லாம் போய் அந்த சிவானந்த பரமஹம்சர் போய் சொல்லி கொடுக்கிறார். 1800கள்ல வெள்ளைக்கார நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருந்த சமயம். அப்போ கோயம்புத்தூர்ல சாமையான்னு ஒரு மனிதர், சாமையான்கிறவர் அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு ஏழைப்பட்ட ஒரு மனிதர். அவர் ஒரு தொழில் நிறுவனத்துல, கோயம்புத்தூர்ல அந்த காலத்திலே பெரிய பெரிய ஃபேக்டரி தொழிற்சாலைகள், அதுல வேலை பார்த்தவர். அங்க நடந்த சில பிரச்சனைகளால வேலை இல்லாம வீட்டுக்கு வந்துடுறார். அப்ப அவர் இந்த சிவானந்தவர்கிட்ட போய் நம்ம இந்த கலையை கற்கலாம் அப்படின்னு, ஒரு டிப்ரெஷன் இருக்குல்ல எல்லாருக்கும், நிறைய பெண்கள் டிப்ரெஷன்ல தானே கோயிலுக்கே போறாங்க சாமி கும்பிடுறாங்க. அது போல அவரும் இந்த யோக கலையை கத்துக்கலான்னு போறாரு. கத்துக்க ஆரம்பிக்கிறார். அது ரொம்ப நாட்டம் ஆயிடார். பெரிய கதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த சாமையா என்பவர் பிறந்தது ஒரு தேதி 15/8/1800கள்ல. இவர் இந்த யோக கலையை நல்லா கத்து வளர்ந்த பிறகு அதே போல ஒரு 15/8/1937 ராஜாஜி, அப்ப இருந்த முதலமைச்சர் ராஜாஜி அவர்கிட்ட கேட்கிறார். முதலமைச்சர்ல ராஜாஜி, அப்ப சுதந்திர போராட்டத்தில் இருந்த ராஜாஜி கோயம்புத்தூர் வந்தப்போ இப்படி சாமையான்னு ஒருத்தர், ஒரு யோக கலையில் சித்தர் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்க்கலான்னு ராஜாஜி கேட்கிறார். ஐயா, இந்தியாவில சுதந்திரத்துக்கு எதிராக பெரிய போராட்டம், சுதந்திரத்துக்காக பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. வெள்ளைக்காரன் நம்மளெல்லாம் குடும்பப்படுத்திட்டு இருக்கான். நாட்டுல ஜனங்கள்லாம் செத்து மடியுது, வறுமை துன்பம். நமக்கு எப்பையா சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சாமையா கிட்ட ராஜாஜி கேட்கிறார். சாமையா சொன்னாரு, நான் சமாதியாகி 10 ஆண்டுகள் கழித்து இந்தியாவுக்கு நிச்சயமாக சுதந்திரம் கிடைக்கும்னு சாமையா சொன்னார். அப்போ அவர் பிறந்த அதே தேதியான 15/8/1937 2 நாட்களுக்கு முன்பாக வீட்டுல சொல்றாரு, நான் இந்த தேதியில நான் போயிருவேன் அப்படி சொல்றாரு. அப்ப அன்னைக்கு இருந்த விழிப்புணர்வு இல்லாத ஜனங்கள், ஏப்பா அப்படி சொல்ற, வீட்டுல வயசுல ஏப்பா அப்படி எல்லாம் பேசுற, அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, அதெல்லாம் நீ நல்லா இருப்ப அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா அவர் சொன்னது போல அவர் இறந்துட்டார். உடனே அன்னைக்கு இருந்த விழிப்புணர்வு இல்லாத ஜனங்கள் அவரை, நம்ம ஊர்ல எப்படி ஊருக்காரெல்லாம் தோண்டுல தூக்கி முறையில உள்ளதி தள்ளல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, இதே போல அவரையும் ஒரு அடக்கம் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்துல அவருடைய குருநாதரான திரு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் மலேசியா நாட்டுல அவருடைய அந்த கலையை பரப்பிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு ஞான திருஷ்டியில தெரியுது, நம்முடைய சிஷ்யனுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஆனா இப்ப போல அடுத்த பிளைட்டை புக் பண்ணுப்பா, எனக்கு இந்தியாவுக்கு போகணுங்கிற வாய்ப்பு அப்ப கிடையாது. கப்பல்ல நெடுநாள் பயணம் பண்ணி தான் வரணும். அப்போ அவரு இந்த கோயம்புத்தூருக்கு வந்து சேர்வதற்கு 90 நாட்கள் ஆனது, 3 மாசம்.
அவர் போய் உள்ள வேலைகளை பார்த்து திட்டமிட்டு தானே வர முடியும். கேரளாவுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் அங்க கொச்சி வந்திருப்பாரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் அன்னைக்கு பஸ் வசதி எல்லாம் கிடையாது, ரொம்ப சிரமப்பட்டு தான் பயணம் பண்ணுவோம். வந்து கோயம்புத்தூருக்கு வந்து இந்த உறவினர்கள் எல்லாம் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் பாக்குறாரு, என் சிஷ்யன் எங்கிறாரு. சுவாமி அவர் இறந்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணிட்டோம். அவர் என்ன சொல்றாரு, சுவாமி சிவானந்த பரமஹம்சர், என்னுடைய சிஷ்யனுக்கு மரணம் கிடையாது, அவனுக்கு மரணம் என்பது கிடையாது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இல்ல சாமி, அவரே சொன்னார், நான் போறேன்னு சொன்னார், அதே போல போயிட்டார், நாங்க அடக்கம் பண்ணிட்டோம். இல்லை, என்னுடைய சிஷ்யனுக்கு மரணம் என்பது கிடையாது, அதை தோண்டுங்க குழியேன்னு சொல்றாரு. அப்போ புதைக்கப்பட்ட குழியை தோண்டுவதற்கு இப்பவும் அனுமதி கிடையாது, அப்பவும் அனுமதி கிடையாது. அப்ப வெள்ளைக்கார அரசாங்கம், அப்ப ஜனங்கள்லாம் போய் என்னடா சுவாமி இப்படி சொல்றாருன்னு பெரும் கூட்டம் கூடியாச்சு. போலீஸ்க்கு போறாங்க, போய் ஐயா இந்த மாதிரி ஒரு சாமி சொல்றாரு, அவர் இறக்கலங்கிறாரு, எல்லாம் தோண்டணும், நீங்க அனுமதி கொடுங்க. போலீஸ்காரங்க எல்லாம் என்ன பைத்தியக்கார பயிர்களா நீங்க, 90 நாளாய் போச்சுடா, 3 மாசம் ஆச்சு, ஒருவேளை சாகாம நீங்க போச்சிருந்தா கூட இப்ப செத்துருப்பாண்டாக்கும், பைத்தியக்கார பயிர்கள் வீட்டுக்கு போங்களா அப்படின்ட்டு. இல்ல அவரு சுவாமி சிவானந்த பரமஹம்சர், இல்ல நீங்க தோண்டணும் அப்படின்னோடனே, அப்ப எங்களுக்கு அந்த அனுமதி கிடையாது, கலெக்டரை பார்க்கலாம். அப்ப கலெக்டர் யாரு, வெள்ளக்காரங்க, வெள்ளக்காரன் தான் கலெக்டரா இருக்கான். கலெக்டர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறேன், ஐயா நானு சுவாமி சிவானந்த பரமஹம்சர், என்னுடைய சிஷ்யனை இப்படி அடக்கம் பண்ணிட்டாங்க, தோண்டணும் அப்படின்னோடனே வெள்ளக்கார கலெக்டர் கோவம் வருது. ஏன்னா இந்த ஹிந்து பயல்கள்லாம் என்னத்தையாவது வேண்டாத்தன வேலைகளை பண்ணிட்டு, இந்த மாதிரி இந்த சித்து வேலைகளை பண்ணிட்டு தெரியுது பகல அப்படின்னு. இல்ல தோண்டி ஆகணும், இப்ப உயிரோட இருக்கிறான் உள்ள அப்படின்னு. 3 மாசம் ஆகி போச்சு, 90 நாள் ஆகி போச்சு, நீங்க என்னத்தையும் அந்த சித்து வேலைகளை பண்ணிட்டு உள்ள மருந்து இருந்த வச்சு என்னத்தையும் பண்ணிருக்கீங்க, தோன்றது நான் வேணா தோண்டி தந்துறேன், அவன் உயிரோட இல்லைன்னு வச்சுக்க, உன்னை தொலைச்சுடுவேன், ஒன்னு அந்த குழியில கூட்டு போச்சுடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அது என்ன வேணாலும் பண்ணிக்க, அவன் உயிரோட இருக்கிறத நான் உறுதிப்படுத்துறேன், தோண்டு அப்படின்றான். அப்ப நான் டாக்டர்ஸ் டீமோட தான்டா வருவேன், டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க, பாத்துக்கோ, எல்லாம் வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. மிகப்பெரிய கூட்டம், மருத்துவர்கள் அந்த அணி எல்லாம் போய், போலீஸ், கலெக்டர், ஆர்டிஓ எல்லாம் போய் அந்த குழியை தோன்றாங்க. மிகப்பெரிய கூட்டம் எப்படி இருக்கும், அப்போ செத்து போனவங்க தோன்றாங்கன்னா எப்படி கூட்டம் இருக்கும். இந்த பாடி அப்படி தோண்டி மண்ணெல்லாம் தொடச்சி பாக்கச்சுல, அப்போ மண்ணுக்குள்ள வச்ச மாதிரி இந்த உடம்பு இருக்கு, ஒண்ணுமே ஆகல. பொதுவா டீகம்போஸ் ஆகும், அது ஆகல. இந்த யோகானந்த பரமஹம்சர் அந்த சிஷ்யனை தூக்கி அப்படியே மடியில வைக்கிறார், மண்ணெல்லாம் தட்டி மண்ணெல்லாம் தொடச்சி அப்படி மடியில வைக்கிறார். மடியில சிஷ்யன் வந்து அப்படி இருக்கச்சுல, சாமையா அப்படி வச்சிருக்கச்சுல, அவருடைய 2 கண்கள்ல இருந்து அப்படியே கண்ணீர் பாயுது. அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு உயிரோட இருக்கிறான் அப்படி. 3 மாசம் ஆச்சு புதைச்சி, 3 மாதத்திற்கு பிறகு சிவானந்த பரமஹம்சர் தூக்கி மடியில வச்சிருக்கச்சுல, அவருடைய 2 கண்களிலும் அப்படியே கண்ணீர் பாயுது. இது கதை இல்ல, கற்பனை அங்க இருக்கு, எல்லாமே ஆதார போட்டோ இல்ல. அதுக்கு பிறகு சிவானந்த பரமஹம்சர் முறைப்படி விபூதி, வெல்வம் எல்லாம் வச்சு அவர் அழகா வச்சு என்ன சொல்றாருன்னா, சிவானந்த பரமஹம்சர், இந்த பிரபஞ்சத்தில் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை இவன் இங்கே உயிரோடு இருப்பான். இந்த பிரபஞ்சத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கும், சூரியன் சந்திரன் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், அது இருக்கும். ஏற்கனவே 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு மேல இருந்தாச்சு, இன்னும் 10 லட்சம் கோடி வருஷம் அது இருக்கும். அது இருக்கும் வரை இவன் இங்கே உயிரோடு இருப்பான் அப்படிங்கிறான். 90 நாளா உயிரோட தான் இருக்கிறான், இன்னும் இருப்பான். இவனை யாரும் தொல்லை செய்யக்கூடாது, இனிமேல் இங்க எந்த தொல்லையும் நடக்கக்கூடாது. அதற்கு காவலாக நான் ஒரு பெரிய நாகத்தை இங்கே பாதுகாப்பாக உங்கள் கண்ணுக்கு தெரியாது நான் வைத்து இங்கே நான் பூஜிக்கிறேன்னு சொல்லி அந்த சமாதியை க்ளோஸ் பண்ணிட்டு சுவாமி சிவானந்த பரமஹம்சர் போயிருக்கிறார். நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி, வெள்ளக்காரன் முன்னாடி, போலீஸ் முன்னாடி நடந்த அதிசயங்கள். இதை போல நிறைய நடந்திருக்கு. சுவாமி யோகானந்த பரமஹம்சர் பத்தி நான் சொல்லியிருக்கேன். நான் இந்த நாள்ல சாக போறேன்னு சொல்லி அமெரிக்கால எல்லா விஞ்ஞானிகள் முன்னாடி, டாக்டர் முன்னாடி உயிரை விட்டார். விட்டபவர் என்ன சொன்னார், என்னுடைய உடம்பை 34 நாட்கள் நீங்க வச்சுக்கலாம், அது கெட்டு போகாதுன்னாரு. நம்ம உடம்புல என்ன 3வது நாள்ல அடுத்து அதுக்காக ஐஸ் பெட்டியில வைக்கிறான், நாரி தொலைக்கும், ஐஸ் பெட்டிக்குள்ள தூக்கி போட்டிருப்பா அப்படின்னு ஐஸ் பெட்டிக்குள்ள வைக்கிறதே நாரி போயிடும். இதுதான் அந்த அளவுக்கு தான் நம்ம சென்ட் எல்லாம் அடிச்சு, ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுட்டு தெரியும், பவுடர் எல்லாம் போட்டு பொட்டு வச்சு பூ வச்சு வச்சுட்டு தெரியும்.
அதான் நம்ம உணரணும், இது நிஜம் இல்லை உணரும். அதுதான் நம்ம ஒவ்வொரு சசையும் சொல்றோம். இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, உள்ளே இருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சொல்றோம். இப்போ ஃபேஸ்புக்ல ஒரு அம்மா, நம்ம சுவாமிக்கு அடைமொழின்றது யோகி ராம் சுரத்குமார். அந்த அம்மா தன்னை யோகினின்னு போட்டு பெயர் போட்டு வச்சிருக்கு. அவ பெரிய யோகினியா. டெய்லி எங்கேயாவது ஒரு கோயில்ல இருந்து ஒரே சிரிச்சுக்கிட்டு போட்டோ எடுத்து போடுறது, எதையாவது போடுறது, தத்துவங்களை போடுறது, இங்கிலீஷ்ல போடுறது, அதை போடுறது, இதை போடுறது, நிறைய போடுறது. யோகினின்னு போட்டு அந்த அம்மா போட்டு, அந்த அம்மா சிங்கப்பூர்ல ஒரு 33 வருஷம் இருந்திருக்காங்க, போடுவாங்க. அந்த அம்மா ஏற்கனவே ஒரு வாட்டி எனக்கு போன் பண்ணி, நான் பண்றது சரியில்லை, உங்களுடைய பக்தி தவறானதுன்னு என்ன சொன்னாங்க. நம்ம அதை பத்தி ஒரு சத்சங்கத்தில் பேசியிருக்கோம். அந்த அம்மா இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி, சாமி நிம்மதியே இல்லை, ஒரே கவலை, ஒரே கஷ்டம், எங்கேயாவது போய் என்னுடைய ஒரு குருநாதர் சொன்னாரு, ஏம்மா நீ 90 நாட்கள் மௌன விரதம் சொன்னாரு. நான் குருநாதர் சொல்லிட்டாரு 90, நான் எப்படி சாமி இருக்க முடியும்? எனக்கு பேங்க்ல நகை கடை இருக்கு, ஒரு கம்பெனில கொஞ்சம் பணம் போட்டேன், அவன் பைசா தரல, இதெல்லாம் பேசணும், கையெழுத்து போகணும், அங்க போய் நான் எப்படி சாமி மௌன விரதம் இருக்க முடியும்? சரி, ஒரு 30 நாளாவது இருக்கலாம்னு நான் பாக்குறேன், அதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். அப்போ உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நான் மட்டும் தான் இருக்கேன். வீட்லயே இருக்கலாமா? இல்ல சாமி, என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியல. என்ன பண்ணலாங்கிறீங்க? எங்கேயாவது உங்க ஊர்ல நல்ல அமைதியா போய் இருக்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லுங்க சாமி. இப்ப நான் சொன்னேன், இங்க வாங்கம்மா, ராம்ஜி ஆசிரமம் இருக்கு, ஒரு 10 பொம்பளைங்க தான் இருக்கிறாங்க, வாங்க, அமைதியா இருக்கலாம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அங்க வசதிகள் ஆடம்பரம் ஒண்ணு இருக்காது, அழுக்கு துணியில் தான் இருக்கும், அழுக்கு மத்தையில் தான் அதை படுத்துக்கணும், அவ்வளவு. இல்லையா, விவேகானந்தா கேந்திரா இருக்கு, கேந்திராவுக்குள்ள நிறைய ரூம்கள்லாம் இருக்கு, அங்க போனா அமைதியா தான் இருக்கும். நானே சில நேரங்கள் அங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, போய் சாப்பிட்டுட்டு அந்த கிரவுண்டுக்குள்ள அப்படியே இருந்தோம்னா ஆள் நடமாட்டம் ரொம்ப இருக்காது, அப்படி ரொம்ப அமைதியா அழகா இருக்கும். இப்படி 2 இடங்கள் இருக்குமா, வேணா வாங்க அப்படின்னு சொன்னேன். நான் அடுத்தது கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா நம்ம கேட்க கூடாது. ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளோட பெரிய சாமி, இவங்கெல்லாம் சாமி, இவங்கெல்லாம் நான் பெரிய சாமி, நீ என்ன பெரிய சாமி அப்படின்னு நினைக்கிறவங்க. இல்லை, இவங்ககிட்ட வாயை கொடுத்து நம்ம எதுக்கு நினைக்கிறோம். நான் அடுத்தது கேட்கணும்னு நினைச்சேன், ஏன்னா அமைதி வெளியே கிடைக்குமா? உன் வீட்டுல அமைதி இல்லைங்கிற, நாளைக்கு ராம்ஜி ஆசிரமத்துல போய் கிடந்த அமைதி கிடைக்குமா? இல்ல விவேகானந்தா கேந்திரால அமைதி கிடைக்குமா? திரும்பி அங்கிருந்து வீட்டுக்கு போய் தான் ஆகணும். எத்தனை நாள் அங்க இருப்பேன்? 5 நாள், 10 நாள், 40 நாள், 50 நாள், 1 வருஷம், அப்புறம் நீ வீட்டுக்கு போகணும், பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டாங்க. அப்ப உனக்கு உண்மையான அமைதி எங்க கிடைக்கணும்? உள்ள கிடைக்கணும். உள்ள அமைதி கிடைச்சா வெளியே உள்ளது பிரச்சனையே கிடையாது நமக்கு. உள்ளே அமைதி இல்லாததால் வெளியே நீ அமைதியை தேடுற, வெளியே அப்படி அமைதி கிடைக்கும்? அமைதியே கிடைக்காது. எனக்கு அவகிட்ட போனா அமைதி கிடைக்கும், எனக்கு இவகிட்ட போனா அமைதி கிடைக்கும், அவகிட்ட போனா சந்தோஷம் கிடைக்கும், இவகிட்ட போனா சந்தோஷம் கிடைக்கும். ஒருத்திக்கிட்டே நிஜமான சந்தோஷம் கிடைக்காது. கிடைக்காம தானே ஆம்பளைங்க எல்லாம் அலையிறாங்க, அங்க போலாமா, அங்க போலாமா, அந்த வீட்டை தட்டலாமா, அந்த வீட்டை தட்டலாமான்னு ஆம்பளைங்க அதான திரியிறாங்க. எங்க போனாலும் அமைதி சந்தோஷம்ங்கிறது உனக்குள்ள இருக்கு. உனக்குள்ள ஒரு நிறைவு ஏற்பட்டால், சந்தோஷம் ஏற்பட்டால், நீ யாரையும் தேடி தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க போனாலும் உனக்கான சந்தோஷத்தை நீ அங்கேயே எடுத்துக்கொள்ள முடியும். உனக்கு எடுத்துக்கொள்றதுக்கான தகுதி இல்லை, உனக்கு தெரியல, அதனால அங்க போன கிடைக்குமோ, அவ தருவாளோ இவ தருவாளோ நீ தேடி தெரியல. நல்ல ஆம்பளைக்கு சந்தோஷம் எங்க எடுக்கணுமோ எடுத்துக்கோ. அதே போல நல்ல ஞானிகள், நல்ல யோக நிலை அடைந்தவர்கள் தனக்கான அமைதியை தனக்குள்ளே தேடுவார்கள். உள்ளே அமைதி இல்லாம வெளியே எப்படி அமைதி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அந்த யோகினி மாதா நம்ம கிட்ட, ஐயா எங்கேயாவது அமைதியான இடம் சொல்லுங்க அப்படின்னு தேடுறாங்க. சரி, அதை விட்டுரும். அப்ப இவ்வளவுதான் இன்னைக்குள்ள ஆன்மீக புரிதல். ஆனா அவங்க தன்னை பெரிய சாமியா நினைக்கிறாங்க. நான் பெரிய ஆளு, போடுற தத்துவங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு. நம்ம எல்லாம் அப்படியா, சரி ரொம்ப பெரிய ஆள் தான் நீங்க எல்லாம் சொல்லிட்டு ஒதுங்கிடும். இது போல நிறைய பேஸ்புக்ல நிறைய லூசுகள் இருக்கு. ஒரு பொம்பளைகள் நிறைய பேருக்கு தெரியாது, பட்டையும் கோட்டையும் போட்டு தன்னை சாமின்னு சொல்லிட்டு அப்புறம் கண்டவன லக்குகளை போய் வாரியா ரொம்ப லக்குகளை கேட்பான், நான் பெரிய சாமியாக கேட்க வேண்டியது. இந்த மாதிரி நிறைய பார்த்து காமெடியா இருக்கும். இன்னைக்கு ஒரு 3 பொம்பளைங்களை அன்ஃப்ரெண்ட் பண்ணி விட்டு, எதுக்கு இடத்த அடைச்சிட்டு கிடக்குற? நிறைய ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியாம தவிக்கிறேன். 5000 தாண்டி போயிட்டு இருக்கு, 10,000 வந்துட்டு, இந்த எதுக்கெல்லாம் இந்த கர்மங்கள்லாம் எதுக்கு நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் நீக்கி விட்டுட்டேன். அப்போ இந்த சமாதியை சந்திர சூரியர் இருக்கும் வரை இவர் இங்க இருப்பார்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ நம்ம பிளாஷ்பேக் முடியுது. நாம இப்போ அந்த நடைக்கு முன்னாடி தியானத்துல இருக்கிறோம். அங்க என்ன எழுதி போட்டிருக்கு?
சித்த யோக சித்தி பெற்றவர்களுக்கு மட்டுமே உள்ளே அனுமதி. வெள்ளாடை தரித்திருந்தால் மட்டும்தான் அனுமதின்னு போட்டிருக்கு. அப்போ என் கூட வந்தவரும் கொஞ்ச நேரம் இருந்தவர் எழும்பி ஃப்ரண்ட்ல போயிட்டார். நான் மட்டும் அமைதியா தனி மேல இருக்கேன். அந்த போட்டோ நான் அனுப்புறேன் நைட். அப்படி இருக்கிறச்ச கண்ணை மூடி அப்படியே இருக்கிறச்ச எனக்குள்ள ஒரு உணர்வு வருது. எனக்கு உள்ள ஆத்மார்த்தமா ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருதுன்னா, அப்படியே கண்ணை மூடி, இந்த உருவம் எனக்கு தெரியல, ஆனா ஏதோ இப்படி இங்க இருந்து ஒண்ணு அப்படியே இந்த மண்ணுக்கு கீழே அப்படியே போகுது, அந்த மண்ணுக்கு உள்ள அப்படியே போகுது. நான் மாதிரி தெரியல, ஆனா இங்க இருந்து இப்படி ஒண்ணு ஏதோ ஒண்ணு ஒரு பெருசா ஒண்ணு மண்ணுக்கு கீழே போகுது. அது மண்ணுக்குள்ள போய் அப்படியே இந்த அழுகுனா அப்படி பரவுங்கள, அழுகி அந்த தரையில எல்லாம் அப்படி விரியுங்களா, அதே மாதிரி மண்ணுக்குள்ள அப்படியே விரியுது. சில கணப்பொழுதுகள்ல அந்த மண்ணுல அடையாளமே தெரியாம மறைந்து போயிருக்கு, எதுவுமே இல்லை. இது எனக்கு ஒரு 5 நிமிஷமா அந்த உணர்வு அப்படியே தெரிஞ்சப்போ என் கண்ணுல இருந்து கண்ணீர் அப்படி பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்படி இந்த கண்ணீர் அப்படி பாஞ்சு இருக்கிறச்ச ஃப்ரண்ட்ல ஏதோ சத்தம் யாரோ 2 பேர் பேசுற சத்தம் கேக்குது. சரி, அவ்வளவுதான், நமக்கு கிடைத்த வரம் அவ்வளவுதான்ட்டு நான் எழுந்தி முன்னுக்கு வரேன். நம்ம கூட வந்தவரும் அங்க யாரோ புதுசா ஒருத்தர் வந்து அவங்க 2 பேரும் எழுப்பி நின்று, சாமி வாங்க உட்காரு, சேர்ல உட்காரு. இது யாருன்னு கேட்டேன். இந்த இது நடத்துறதுல ஒரு பொறுப்பாளர், அவரு ஒரு பொறுப்பாளர், இங்க உள்ளவர்ல ஒருத்தர் உட்கார்ந்து அவரு நமக்கு மேல ஆன்மீகம் பேசுறாரு, அப்படி இப்படின்னு பேச. நம்ம இப்ப எல்லாம் பேச வாய் முடிட்டு கேட்கறதா, அப்படியா, இந்த பகவான் அதான் உபதேசிக்கிறாரு. நீ பேசாம இரு, ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி. நம்ம எங்க போனாலும் பேசாம இருந்தது. சரி, அவருக்கு சொல்லுறது சொல்லட்டும், எல்லாம் பேசினாரு. நான் இப்ப டிரைவர்கிட்ட சொன்னேன், எப்ப கார்ல இருந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வா, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. அவன் எனக்கான தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வந்தாப்புல. தண்ணி குடிச்சோன்னு கொஞ்சம் கேப் குறையும் இல்லையா, அப்ப அந்த அவரு சொல்ற, ஐயா ஃபில்டர் வாட்டர் இருக்கு, அதுல பிடிங்க, இன்னைக்குதான் பிரசாதம், வேற ஒன்றும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா. அதை வாங்கிக்கிட்டேன். ஒரு கல்கண்டு பாக்கெட் கொடுத்தாரு. எனக்கு வேண்டாங்கன்னா, இல்ல இல்ல இதான் பிரசாதம் வச்சுக்கோங்க. சரி, வச்சுக்கிட்டேன். ஒரு புத்தகம் கொடுத்தாரு, சித்த வேதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் கொடுத்தாரு. பணத்துக்கு தான், சும்மா கொடுத்தாரு. நான் போ இதெல்லாம் வாங்கிட்டு நான் கிளம்புறேங்க, எங்களுக்கு அடுத்த கட்டமா வேற பயணம் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லச்சுல, இந்த அப்படி சுத்தி வரலாம் அப்படின்னு நினைச்சு நான் அப்படி சுத்துறதுக்கு திரும்பச்சுல அவர் சொல்றாரு, ஐயா நீங்க இந்த தண்ணி பாட்டில், இந்த கல்கண்டு, இந்த புத்தகம் 3த்தையும் அந்த படியில வச்சு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், ஏற்கனவே நான் சுத்தி வர மாதிரி தான் பிளான்ல இருக்கிறேன், அதை வச்சு எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு நான் வரேன். அவர் எனக்கு முன்னாடி வேகமா நடக்கிறாரு, என்ன அப்படி கூட்டிட்டு போற மாதிரி அவர் வேகமா நடக்கிறாரு. நம்மளும் ரஜினிகாந்த் போலதான் நடக்கிறது, வெளியே போனா அப்போ அப்படிதான் நடக்கும். ஒரு கிட்ட வாசல் கிட்ட போய் நான் நிக்கிறேன், படியில வைக்கலான்னு நிக்கச்சுல, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் அப்படின்னு, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் விருங்க அப்படின்னா. இப்போ வந்துடுறேன் அப்படின்னு ஓடி போறாரு. போயிட்டு வந்து திரும்பி வேகமா வந்து, ஐயா நான் கதவை திறக்கிறேன், நீங்க உள்ள போங்க அப்படின்னாரு. யோகிராம் சுரத்குமார் மகராஜ் கி ஜெய். நான் மனசுக்கு நினைக்கிறேன், இங்க வந்து யோக சித்தி பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு யோக சித்தி கொடுத்து அவங்க என்ன அடைமொழி கொடுக்குறாங்கன்னா, பிரம்மஸ்ரீன்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அது முறைப்படி அதை கத்துக்கிட்டு ஆத்ம சுத்தி அடைந்தவங்களுக்கு அவங்களே பிரம்மஸ்ரீன்னு ஒரு பட்டம் கொடுத்து, பக்கத்துல கூட ஒரு பிரம்மஸ்ரீ இருக்காரு, யார் தெரியுமா? அவங்க அம்மா கூட அடிக்கடி வந்து வேதனையோட சாமி கும்பிட்டுருப்போம் முன்னாடி. அடிக்கடி பிரம்மஸ்ரீன்னு ஒரு பையன் இருக்கான் இந்த பக்கத்துல, அவன் பேர் அப்படிதான் போடுறான், பிரம்மஸ்ரீ மணிகண்டன் அப்படி போட்டுப்பான், பிரம்மஸ்ரீ. இவரு எல்லா உலகத்துல அப்படி நடக்குது. அப்போ அவங்க சித்த யோகம் கொடுத்து, அவங்க பேரே சித்த யோகி, சித்த யோகின்னு கொடுத்து பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுத்தவங்க தான் உள்ள போக முடியும். இவரு கதவை திறந்து நீங்க உள்ள போங்க அப்படிங்கிறாரு. அப்போ நான் உள்ள போயிட்டேன் என்ன சொல்ல, நீங்க கொஞ்சம் உட்காருங்க, உள்ள 2 நிமிஷம் உட்காருங்க, வேற யாருக்கும் அனுமதி இல்லை. இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இவங்கெல்லாம் ஒரு கலையை கற்று ஒரு குரு மூலமாக அதை முறைப்படி படித்து நிறைய ஆண்டுகள் அதை பிராக்டிஸ் பண்ணி, அதுக்கு பிறகு அந்த ஸ்தாபகர்களால், அந்த நிறுவனங்களால் அவங்களுக்கு பிரம்மஸ்ரீ பட்டம் கொடுத்து அவங்கள அனுமதிச்சிருக்காங்க. பகவான் யோகிராம் சுரத்குமார் நமக்கு எப்போ சித்தி தந்திருக்கிறாரு, நமக்கு ஆத்ம சித்தி சுத்தம் தந்திருக்கிறாரு. இந்த சிவகுமாரையும் எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார்
சுத்தம் பண்ணிருக்கிறாரு, சித்த யோகியாக மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத அங்க உணர்த்துறாரு. எப்பா என் புள்ள உனக்குங்க அனுமதி இருக்கு, இங்க போட்டிருக்க யோக சித்தி பெற்றவர்கள் மட்டுமே, நீ யோக சித்திக்கு மேலே பெற்றிருக்க, உள்ள போ. அப்பர் பெருமான் திறக்காத பூட்டை திறப்பதற்கு ஞான சம்பந்தர் சொல்ற, நீங்க பாட்டு பாடுங்க சுவாமி, பூட்டு திறக்கட்டும், ஆலய கதவு திறக்க. ஆலய மணி கதவே தாழ்த்திரவாய் அப்பர் பெருமான். புள்ளெல்லாம் அடிக்க, நான் பாடவும் இல்லை கேட்கவும் இல்லை, நான் எல்லாம் இல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் சித்த சுத்தியா, என் புள்ள அதுக்கு மேல சுத்தி பெற்ற வேண்டாம், சித்தர். உள்ள போப்பா, கதவு தானா திறக்கு, போட்டோ இருக்கு. உள்ள போய் இந்த நேரம் உட்கார்ந்து அங்கேயும் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமத்தை சொல்லி வணங்கி வெளியே வந்து சத்தியம். அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த சுவாமி சாமியா இருக்கிறாரு, பக்கத்துல தூரத்துல ஒரு மலை இருக்குய்யா, 1800 அங்கதான் போய் ஒரு தவம் இருப்பாரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. நாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த புத்தகம் எல்லாம் அங்க வச்சு வணங்கி வழிபட்டுட்டு, சரியா எனக்கு தரதுக்கு மட்டும் நாங்க 2 பேருக்கு மட்டும் 2 படம் மட்டும் அவர் கையில இருக்கு. 2 படமும் எங்களுக்கு தந்துட்டாரு. 2 படம் கரெக்டா இருக்கு பாருங்க என் கையில, வேற படம் இல்லை, தந்துட்டாரு. ஒரு மலையை நோக்கி பயணம் போறோம். அது நீண்ட பயணம். போய் மலையின் அடிவாரத்துல காரை நிப்பாட்டிக்கிட்டு அங்க ஒரு பிள்ளையார் இருக்காரு, ஸ்ரீ சிவகுமார சித்தி விநாயகர் அங்கேயே இருக்காரு. அவரை வழிபட்டு, நம்ம கையில காசு கிடையாது, இல்லை கூட்டிட்டு போனவர் தான் எல்லாம் வாங்கி தருவார். ஐயா அந்த பூவை சாமிக்கு போடுங்க, இந்த காணிக்கையை வைங்க, இந்த பிரசாதம் அங்கே வைங்க, அவரு தான் வாங்கி தருவார். நம்ம வச்சுக்கிட்டது. அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு தந்திருக்காரு. நம்மகிட்ட ரூபாயே கிடையாது கையில. மலைக்கு மேல நடந்து போறோம். போனா அந்த மலை ஃபுல்லாவே வில்வ மரமாவே இருக்கு, முழுக்க முழுக்க வில்வ மரம். நீ எதை சைட்ல ஒரு செடியை தொட்டாலும் வில்வ மரம், முள்ளும் அந்த 3 இலைகள் கொண்ட வில்வ மரமா இருக்கு. அது ஒரு தெய்வீக உணர்வு. நீ மேல நடந்து போன பிறகு உள்ள ஒரு ஆலயம் இருக்கு. அந்த ஆலயத்துல கீழே இறங்கி போனா அம்பாள் ஒரு இடத்துக்குள்ள இருக்கா. அது பெரும்பாலான மழை நேரங்கள்ல நம்ம உள்ள போக முடியாது, அவ்வளவு வெள்ளம். அந்த அம்பாளுக்கு பின்னாடி இருந்து தண்ணி அவ்வளவு வரும். அடியேன் போறப்ப அவ்வளவா தண்ணி கிடையாது. அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் தண்ணிக்குள்ளதான் நடந்து உள்ள போவேன். அதுல ஒரு பைப்ல தண்ணி பாஞ்சிட்டே இருக்கும். இந்த தண்ணி அங்க அம்பாளுக்கு பின்னாடி இருந்து பாறையில இருந்து ஊறி வருது. அது பின்னாடி இருந்து உள்ள இருந்தா ஊறி வருது. நாங்க அந்த ஊற்றுலயே அந்த தண்ணியை பாட்டில்ல பிடிச்சி அம்பாளுக்கு படைச்சு நாங்களும் குடிச்சோம். அது அம்பாளுக்கு, நாங்க அது உள்ள போனா ஒரு 3 பேர் தான் உட்கார முடியும். அதுல அம்பாள் பின்னாடி நான் உட்கார்ந்து நானே அந்த அம்பாளுக்கு பூஜைகள் செய்து, அது பல நூற்றாண்டுகள் தாண்டிய ஒரு ஆலயம். அந்த அம்பாளுக்கு பூஜைகள் எல்லாம் செய்து, அதுல இருந்து அந்த தீர்த்தம் எல்லாம் பருகிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தா இந்த சாமையா என்பவர் 1800 தவம் இருந்ததா சொல்றாங்க இல்லையா ஒரு இடம், அங்கதான் நாம தவம் இருந்த அந்த போட்டோ தான். அது யாருக்கும் நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம சும்மா போட்டேன். எல்லாரும் சாமி தனக்கு பாடியை காட்டுறதுக்கு போட்டிருக்காரு இருக்கு. யாருக்கு நம்ம சொல்லுவாங்க, சாமி என்ன சார் நீங்க சைன் பண்றதுக்கு வேண்டி பழைய போட்டோ எல்லாம் போடுறீங்க, நமக்கு நீங்க சைன் பண்ணி என்ன ஆக வேண்டியது, ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. நிறைய பொம்பளைகளுடைய ஒரு நிரப்பு, இவர் ஏதோ பாடி எல்லாம் காட்டுறதுக்கு போட்டிருக்காரு போல, நமக்கு எல்லாம் அப்படி காட்டி ஒன்றும் ஆக வேண்டியது இல்லை. ஏதோ நம்ம சிலருக்கு நிரப்பு இருக்கு, சைன் பண்றதுக்காண்டி ஏதோ போட்டோங்களை போடுறாரு. எப்படியாவது எதையாவது பார்த்து ஜனங்களுக்கு ஒரு ஆன்மீக எண்ணம் வந்துடாதா, இந்த ஆள் என்ன இப்படி இருந்தவன் இப்படி போயிருக்கான். கோயம்புத்தூர்ல என்ன 2-3 பக்தர்கள் பார்க்க வந்தாங்க. அதுல ஒரு பக்தர் தான் அந்த ரெயின் கோட்டு போற மாதிரி போட்டுட்டு நிற்பார். அவரு எல்லாம் எடுத்து சொல்ற, சாமி நான் உங்களை 20 வருஷமா ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி பயங்கர ஸ்டைலிஷா இருந்தீங்க, இப்ப இப்படி மாறிட்டீங்க, அப்போ நீங்களும் இந்த மாதிரி ஒரு வழிக்கு வரலாம், எனக்கு அதுல எல்லாம் கிடைக்காத இன்பம் இதுலதான் இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு உணர்வுக்காக தான் அது போடுறோம். அப்ப அந்த இடத்துலதான் நம்ம போய் தவம் இருக்கோம். இந்த தவம் இருக்கிறப்போ அந்த எந்த இடத்துல சுவாமி சாமையா உட்கார்ந்து தவம் இருந்தாரோ அந்த இடத்துலதான் நாம உட்கார்ந்து தவம். அதுக்கு பிறகு ஒரு அற்புதம் நடக்குது பாரு. இது எல்லாமே பகவான் தான் அந்த அற்புதத்தை நிகழ்த்திட்டே இருக்கிறார். அந்த இடத்த, அந்த சாமையா தவம் இருந்த இடத்துல இருந்து தவம் இருந்துட்டு வெளியே வந்த உடனே
ஒரு ஆஞ்சநேயர் இருக்காரு, சின்ன சந்நிதி. ஏன்னா காட்டுக்குள்ள பெரிய கோயில்களா இருக்காது, சின்ன சின்ன சந்நிதியா தான் வச்சிருப்பாங்க. நான் ஒரு நாளும் அப்படியெல்லாம் போக மாட்டேன், எப்பவுமே நம்ம வெளியே உட்கார்ந்து இருக்கிறேன். அன்னைக்கு ஆஞ்சநேயர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன். அது என்ன நம்மள ஒரு சக்தி செலுத்துது. ஆஞ்சநேயர் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்து அவருக்கு பூஜை பண்ணிட்டு அடுத்தது அப்படியே வெளியே வந்தா ஒரு பழங்கால சிவலிங்கம் இருக்கு, அருமையான சிவலிங்கம். நீங்க நிச்சயமாக இந்த சிவானந்த பரமஹம்சர், சாமையா, இவங்க எல்லாம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வழிபட்ட ஒரு சிவலிங்கம் அங்க இருக்கு. சத்தியம். அந்த சிவலிங்கத்தை நான் பாக்குற ஒரு சின்ன இடத்துலதான் சிவலிங்கம் இருக்கு. நான் போய் அவருடைய புசகன் முன்னாடியே உட்கார்ந்தாச்சு. ஒரு நாள் நான் தப்புகளை பண்ண மாட்டேன், நான் போய் உட்கார்ந்துட்டேன். உட்கார்ந்து அங்க நிறைய வில்வ இலை இருக்கு. சாயங்காலம் அப்படியே ஒரு 3:50 3:45 சாப்பிடவே இல்லை. நான் பாட்டு இந்த வில்வ இலையை அள்ளி அவருக்கு மேல போட்டு அப்படியே ஒரு சில மந்திரங்கள் உண்டு, அதை வச்சு படிச்சுட்டு இருக்கேன். வெளியே இருந்து ஒரு குரல், ஒரு வயதான குரல், ஐயா என்னத்தை பொட்டு வச்சிருக்காரு சிவலிங்கத்துக்கு, ஒரு சின்ன பொட்டை வச்சிருக்காரு, அதை எடுத்துட்டு சந்தனத்துல அப்படி பெரிய பொட்டு, அந்த பட்டை அப்படி போட்டிருப்பாங்க சிவலிங்கத்துக்கு, அது பெரிய பொட்டா வைங்க, சந்தனத்தை எடுத்து. சத்தம் கேக்குது, வேற யார்ட்டையும் சொல்றாரு போல அப்படின்னு நான் பேசாம இருக்கேன். ஏன் உங்ககிட்ட தான் இந்த பெரிய பொட்டா வைங்க. என்னை கூட்டிட்டு போயிருந்தவர் உடனே சந்தனத்தை எடுத்து வச்சு அவரு சொல்றாரு, நீங்க வைங்க அப்படின்னாரு. நான் என்னப்போ வைக்கிறது, வைங்க வைங்க சந்தனம் வைங்க. சிவலிங்கத்துக்கு அழகா அந்த வட இந்தியாவில அழகா அந்த சந்தனத்தை வச்சு அப்படி இப்படிலாம் அழகுபடுத்துவாங்க. அதே போல நான் அழகா அந்த சந்தனத்தை வச்சு, அது என்ன வாட்டிக்கு நான் வச்சோன்னு அழகா வந்தது, பொட்டெல்லாம் வச்சு. அதே பெரியவர் சொல்றாரு, தீபாராதனை காட்டுங்க அப்படின்னாரு. கரெக்டா சாமிக்கு தீபாராதனை காட்டுறேன். அவர் சொல்றாரு, ஐயா இப்ப பிரதோஷம், இப்ப பிரதோஷம், எம்பெருமான் உங்ககிட்ட தான் அதெல்லாம் கேட்டிருக்காரு. சொல்றது யாருன்னா அந்த கோயில் உள்ள பூசை, அவர் வெளியே உட்கார்ந்துருக்காரு. ஐயா இப்ப பிரதோஷம், நீங்க இப்ப வில்வேலையால் அபிஷேகம் பண்ணீங்களே, பொட்டெல்லாம் வச்சீங்களே, இது பிரதோஷ நேரம். இன்னைக்கு சிவபெருமான் உங்ககிட்டதான் இதெல்லாம் செய்ய சொல்லி பண்ணுங்க ஐயா. நான் அப்படியே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிட்டேன். இந்த அற்புதங்கள் காலையிலிருந்தே தொடங்கி ஒரு அனுக்கிரகம், அற்புதங்கள் எப்படி பகவான் நமக்கு அருள்றாரு, எதற்காக கொடுக்கிறாரு, இதனால நமக்கு என்ன உணர்த்துறாரு. நீ எந்த கணப்பொழுதில் உன்னை பத்தி தாழ்வா நினைச்சுக்காத. இப்ப அவன் பகவதி பெருமாள் ஒரு பாட்டு எழுதியிருந்தால, சித்தர் சிவகுமாரரை தந்த ராமானு, அது இந்த உலகமே என்ன கிண்டல் பண்ணுச்சு. இந்த உலகமே என்ன கிண்டல் பண்ணுச்சு. என்ன இவர் பெரிய சித்தரா, என்ன இவர் பெரிய ஆளா, இப்படி எல்லாம் பைத்தியார பயில வளர்ந்து சுத்தி தெரியான்னு ஒரு ஆள் பேஸ்புக்ல எல்லாம் பக்கத்துல அவர் ஒரு ஆளை வச்சு எல்லாம் பேஸ்புக்ல எல்லாம் கிண்டல் பண்ணி எல்லாம் போட்டுருந்தாங்க. இதெல்லாம் பைத்தியார பயில தெரியுறாங்க. ஆமா, சித்தர்கள் எல்லாம் பைத்தியகாரன் தான் சொல்லுது. அதனாலதான் சிவபெருமானே பித்தா அப்படின்றாங்க, பித்தா பைத்தியகாரம் பயல சொல்றாங்க. அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமார் இதை நமக்கு உணர்த்துகிறார். எப்பா, அந்த பித்தனுக்கு அடுத்த பித்த நீதான், அந்த பித்தனுக்கு அடுத்த பித்தன் நீதான்ங்கிறத எனக்கு உண்மையிலே அன்னைக்கு பிரதோஷ நாளா, இல்ல நமக்கு இந்த கதவு திறக்குமா, இந்த இந்த ஜீவ சமாதிக்கு நம்ம போவோமா, கரெக்டா அந்த பிரதோஷ நேரத்துல நம்ம வில்வலையால் அபிஷேகம் பண்ணுவோமா, இந்த பிரதோஷ நேரத்துல பாடக்கூடிய மந்திரங்களை நம்ம பாடுவோமா, இல்ல சிவலிங்கத்துக்கு நம்ம பூஜை பண்ணுவோமா, எந்த எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. ஆனா கோடிக்கணக்கான ஜனங்கள் இதை எதிர்பார்த்து போறாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படுவதில்லை. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் தன்னுடைய பரிபூர்ண சீடனை எங்க கொண்டு நடத்திருக்காரு பாத்தியா, எங்க கொண்டு நிப்பாட்டிருக்காரு பாத்தியா. அடுத்த நாள் அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்த பிறகு அவங்கவுங்க, சாமி என்ன சாமி நாங்க வரணும்னா அந்த பாக்கியமே கிடைக்கலையே. ஒரு பக்தருடைய உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருந்த பக்தருடைய மனைவி, நீ செய்த பாவம், நீ செய்த அநியாயம், உன்னை இப்படி போட்டிருக்கு, ஒன்னாத நாளும் கிடக்கு, உன்னை போடாம தூக்கி போட்டிருக்கு, பாவி பயல, நீ செய்த அநியாயம் வழங்காம போறதுக்கு ஒண்ணு இப்படி கிடக்க. அவர் அடுத்த நாள் வந்துட்டு அழுதாரு, சாமி இது ஒரு தப்பா, என்ன போட்டு இதுக்குமா ஏசணும், நான் என்ன செய்வேன் சாமி, இங்க பாரு இங்க பாரு, அவர் செய்யதான் பாரு, உனக்கு நீ செய்த பாவம் அவர் கூட போடாம ஆகி, எனக்கும் போடாம ஆகி போ.
அதே அம்மா தான் அதுக்கு முந்தின நாள் எல்லாரும் கூட்டிட்டு தான் வந்திருக்காரோ, எல்லாரும் பத்திட்டு தான் வந்திருக்காரோ, பொம்பளை எல்லாம் கூட்டிட்டு தான் வந்திருக்காரோ, சுத்தி திரிகிறாரோ அப்படின்னு அதுவும் கேக்குது. அடுத்த நாள் நான் போக முடியலையே, எனக்கு போக முடியலையே அப்படிங்கிறது. இங்க வந்து அது யாரு, கருப்பு யாரு, இது வெள்ளை யாரு, வெள்ளை யாரு கருப்பு யாரு, இது அது இது அது அது இப்படி சாமியை கும்பிடுறதை தவிர, சாமியை நினைக்கிறத தவிர வேற எல்லா எண்ணங்களும் வேலை செய்யும். ஆனா இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்து ஐயோ எனக்கு போக முடியல, எனக்கு போக முடியல. எப்படி ஒரு படத்துல வடிவேல்கிட்ட கேட்பான், சோடா விடுமான்னு கேட்பான். குண்டு உள்ள சோழி சோடா வேணுமா, குண்டு இல்லாத சோடா வேணுமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்பா. கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான். ஆகல. எப்படி ஆகும், எப்படி ஆகும் அப்படின்பா. அதே போல பக்தியை விட்டுக்கிட்டு பாக்கி உள்ள அவ்வளவு வேண்டாத வேலையும் பாக்குறது. அது யாரு, இது யாரு, கருப்பு யாரு, சிவப்பு யாரு, அன்னைக்கு நம்ம வரத்துல சிவப்பு எங்க போச்சு, இப்ப கருப்பு இங்க இருக்கு, சிவப்பு எங்க, இது அந்த பேருனா அந்த பேர் யாரு, இந்த பேர் யாரு, இந்த பேர், அப்ப கூட கூட்டிட்டு வந்தது யாரு, அந்த பிள்ளைகள் ரெண்டு யாரு, இந்த பிள்ளைகள் ரெண்டு யாரு, இதே சிந்தனை, இதே சிந்தனை எப்ப பாரு இதே பிறகு எப்படி பகவான் அருள் புரிவார்? நாம தான் சொல்றேன், நீ வந்து உன் வேலையை பாரு, நீ எதுக்கு வந்திருக்கியோ அந்த வேலையை பாரு. இதெல்லாம் அவங்கவுங்க கர்மாவும் அவங்க தொலைச்சிட்டு போறாங்க. வாட் இஸ் திஸ் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். உன் வேலை கிடையாது. உனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, நீ அதை தொலைக்க வந்திருக்கு. அதை விட்டுட்டு இங்க வந்து அடுத்தவன் இதுல என்ன இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன்னா உனக்கு இதுல என்ன இருக்கு அதை கழுவலாமான்னு பாரு. இதெல்லாம் இன்னும் சொல்றான், நம்முடைய வேதத்துல சொல்றான், இன்னைக்கு நீ இந்த வாய்ப்பை விட்டால், ஒரு வீடியோ போட்டு எத்தனை பார்த்து, இந்த வாய்ப்பை நீ இன்று தவற விட்டால் அடுத்து எவ்வளவு நாள், இன்னும் 84 லட்சம் பிறவிகள் நீ எடுத்தாதான் திருப்பி இங்க வர முடியும். நல்லா புரிஞ்சுங்க, வேதம் சொல்லுது. இன்னைக்கு இங்க பகவான் உட்கார வச்சிருக்காரு, நான் தான் தலையார அடிப்பேன், வராம இருக்காத. உனக்கு எல்லா வேலைக்கும் நீ பாக்கி உள்ள நேரம் எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ற. ஒரு முக்கியமான நாள்ல ஒரு மணி நேரம் இந்த இடத்துல வந்து அமர்வதற்கு நீ இந்த வாய்ப்பை தவற விட்டால், மீண்டும் நீ இந்த புண்ணிய இடத்திற்கு வருவதற்கு 84 லட்சம் பிறவிகள் எடுத்து நீங்க பிறகு வரணுமா. 84 லட்சம் பிறவினா இத மாதிரியா பிறப்ப, நாயா பிறப்ப, பேயா பிறப்ப, ஈயா பிறப்ப, எறும்பா பிறப்ப, பூனையா பிறப்ப, எல்லாம் பிறந்து அழிச்சு அட்டுழிச்சு பேண்ட் குண்டிகள் அவ்வளவு அனுபவிச்சுட்டு மீண்டும் ஏதோ செய்த ஒரு பிஸ்கட்டை கவி இன்னொரு நாய் கொடுத்துருப்ப, இல்லைன்னா ஒரு சோத்தை பிடிச்சி இன்னொரு காக்காய் கொடுத்துருப்ப, இல்ல ஒரு சோறு கிடைச்சோன்னு இன்னொரு 10 காக்காவை கூப்பிட்டுருப்ப. அந்த புண்ணியத்தை அடைந்து 84 லட்சம் பிறவிகளுக்கு பிறகுதான் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். நான் சொல்லல, அந்த வீடியோ எல்லாம் நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோக்கள் அனுப்பிட்டு இருக்கிறது இல்லை. ஏதாவது அனுப்புனா தயவு செய்து ஏதோ அனுப்பி இருக்கிறாரு அது என்னன்னு பாருங்க. வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல எல்லாம் தயவு செய்து கொஞ்சம் கவனமா பாருங்க. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெசேஜ் இருக்கும். அப்ப இந்த 84 லட்சம் பிறவிகளுக்கு பிறகு நீ திரும்பவும் 84 லட்சம் பிறவிகள் நீ பிறக்க வேண்டாம். இத போல கண்ணீர் வடிக்காண்டாம், இத போல நான் வலியில துடிக்க வேண்டாம், இத போல ஐயோ ஐயோ ஐயோன்னு கதற வேண்டாம். இப்பிறப்பிலே நீ வந்து ஆத்ம சுத்தி பெற்று, நல்ல ஞான சித்தி பெற்று, எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவடிகளிலே இரவா நிலை பெற்று, இந்த சூரிய சந்திரன் இருக்கும் வரை, அவர் சிவானந்த பரமஹம்சர் சொன்ன மாதிரி இரவா நிலையிலே, துன்பமற்ற இன்ப பெருநிலையிலே அப்படியே இருக்கிறதுக்கு தான் நான் உங்களை வேண்டுறேன். இப்போ எனக்கு இப்போ மோர் கான்பிடன்ட் அந்த சம்பவத்துக்கு பிறகு, அந்த இந்த நிகழ்ச்சிகளுக்கு பிறகு, இல்ல நாம் அந்த பாதையில பயணிக்கலாம், பகவான் நம்ம கூடவே இருக்கிறார். ஆலய மணிக்கதவே தாழ்த்தரவாயின்னு அப்பர் பெருமான் பாடினது போல, நான் தாழ்ந்தரவாயின்னு கேட்கவே இல்லை, கதவு தானா திறந்து ஐயா நீங்க சமாதிக்குள்ள போங்க வாங்க. அதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த அந்த நினைவை நீங்க இப்ப யோசிக்கணும். அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன உணர்வு வந்தது? நான் கண்ணை மூடி தியானத்துல அந்த சமாதிக்கு முன்னாடி இருக்கச்சுல என்னுடைய ஏதோ ஒரு பெரிய உருவம் மண்ணுக்குள்ள போய் அது மண்ணோட அழுகி அப்படியே கலந்த மாதிரி அப்படி கலந்து அடுத்த சில நொடிகள் அந்த மண்ணுல கூட எதுவுமே இல்லாம எல்லாமே சுத்தமாயிடுச்சு. இதுதான் சித்த சுத்தி. அந்த நேரத்துல பகவான் நமக்கு நிகழ்த்தி இருக்கிறார்.
உன்கிட்ட இருக்கிற எல்லாம் இப்ப போகுது, அடுத்த சில நொடிகளில் நீ உள்ளே போறங்கிறத பகவான் உணர்த்திட்டார். எனக்கு வந்த உணர்வு அதுதான். எனக்குள்ள இருந்த எல்லாமே அங்க இறங்கி போயிடுச்சுப்பா. நீ இப்போ சித்தி பெற்றவன், சுத்தி பெற்றவன். இதை நான் பகவான் கேட்டனா? நான் கேட்டனா? கேட்கவே இல்லை. அதுதான் சொல்லுவேன். எல்லாமே எப்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் யாருக்கு எதை எப்போது எங்கே எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்ப செய்வார். நம்முடைய கடமை என்ன? அவர் படியில பாரத்தை போட்டுட்டு பேசாம இருக்கிறது. அப்பா நீயே ஆச்சு. அப்போ கை விட்டுருவாரா நம்மள? எந்த பகல் வேஷமும் இல்லாமல், எந்த கபட வேடமும் இல்லாமல் அவருடைய நாமத்தையே நினைத்து அவருக்கான பணியை செய்கின்ற நம்மை முதல் நாள் அத்தனை பேர் கூட்டத்துல தூக்கி நிறுத்தினார். உடனடியாக மாபெரும் நிலைக்கு நம்மளை உயர்த்தி இந்த உலகமே என்ன பார்க்க போகுது நிலை கொண்டு போறாரு. அடுத்த நாள் ஒரு பரிபூர்ண ஜீவ சமாதியில அந்த அப்படியே பரிசுத்த நம்மளாகி, சும்மா அந்த ஒரு குரூப் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. இதுதான் பரிசுத்தமாக்குறது. அங்கெல்லாம் தண்ணியில முக்கி எடுப்பாங்க. தண்ணியில முக்கினாதான் எல்லாம் சரியாகும். இங்க தண்ணியில ஒண்ணு முக்க வேண்டியது இல்லை. நம்மளை அப்படியே பரிசுத்தமாக்கி சித்த சுத்திய நமக்கு தந்து அப்படியே உள்ள அனுப்பி வெளியே எடுத்து அடுத்தது எங்க நேரா எம்பெருமான் ஈஸ்வரனுக்கிட்டே இருந்துட்டார். போப்பா போ. அதுவும் எப்போ? பிரதோஷ நேரத்துல, பிரதோஷ நாள்ல பிரதோஷ நேரத்துல எப்படி வழி நடத்துறாரு பாரு பகவான். அப்படியே நேர ஒவ்வொரு படிப்படியா நம்மளை முன்னேற்றி ஈஸ்வரன் கொண்டு அப்படியே போட்டார். ரின்சி போன் பண்ணாங்க வச்சு, ரின்சி நல்லா பாத்துக்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் எங்க எப்படி இருப்பேன்னு தெரியாது. சும்மா இருந்த என்ன எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் பரமேஸ்வரன் கொண்டு விட்டுட்டார். இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த காட்டுல இருப்பேன், எந்த மலையில இருப்பேன், எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நல்லா பாத்துக்கோ. வாங்கப்பா உங்களுக்கு வேலை சொல்லி போன வச்சு சொல்ல ஊரை வச்சாருங்க. இதுதான் பகவான் யோகி ராம் சுரத்குமார். இந்த மாதிரி அற்புதம் எத்தனை பேருக்கு நடந்திருக்கும் சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கண்ணு முன்னாடி தன்னுடைய சிஷ்யனை, தன்னுடைய சேவகனை இவ்வளவு ஆத்மார்த்தமாக சித்திப்படுத்தி சுத்திப்படுத்தி எல்லாமல்ல ஈஸ்வரனாக காட்டுக்குள்ள மலை மேல தனிமேல அமர்ந்திருக்கிற ஈஸ்வர வடிவில் இருக்கவங்க கொண்டு அப்படியே அப்படி அப்படி பஸ்பமாக்கி போட்டுறது எவ்வளவு பெரிய விஷயம். இது எப்ப நடக்குது? சில பல ஆண்டுகளுக்குள்ளே நடக்குது. ரமணர் சின்ன குழந்தையா இருக்கச்ச 1800கள்ல திருவண்ணாமலையில அவருக்கு குரு மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காரு. அப்ப அவருக்கு இப்ப எப்பவுமே நான் இங்க ஏன் உங்களை எல்லாம் குறை சொல்றேன்னா, அந்த குருவுக்கு எப்பவுமே சில பைத்தியகார சீடர்கள் இருப்பாங்க. ரமணருடைய குருவுக்குமே 2 பைத்தியகார சீடர் இருந்திருக்காங்க. அவன் கேட்கிறான், சாமி நீங்க போயிட்டா உங்களை புதைக்கிறதா இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறான். ஒரு குரு கிட்ட கேட்கிறதா? குரு கிட்ட கேட்கிறான், ஐயா சாமி நீங்க போயிட்டா புதைக்கணுமா இல்ல எரிக்கணுமா? அவர் சொன்னாருப்பா நான் சீக்கிரம் போயிடுவேன், ஆனா அது என்ன செய்யணுமோ அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டார். இவனுக்கு 2 ஏதோ காரியமா மலைக்குள்ள இறங்கி போயிட்டான். அந்த குகையில திரும்பி வந்து பாக்குறான், அப்படியே விறக இப்படி அடுக்கி வச்சு எரிஞ்சு சணல் எல்லாம் போய் அது ஒரு ஆறுனா ஒரு குப்பை சாம்பல் கீழே விழுந்துரும். ஆனா அந்த ஒரு ஆள் அப்படியே எரிஞ்சா எப்படி இருக்குமோ அப்படியே சாம்பல் அப்படியே இருக்கு. இவன் கேட்டான், கொஞ்ச நாளைக்கு தான் கேட்டான், எரிக்கணுமா புதைக்கணுமான்னு. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், தன்னால் நடக்கும்னு அவர் நலித்துட்டார். அந்த சாம்பலை பகவான் ரமண மகரிஷி அப்படியே சிவலிங்கமா பிடிச்சார். அந்த சிவலிங்கம் இப்போ திருவண்ணாமலை மலையில இருக்கு கோயிலுக்குள்ள. அந்த குகையில ரமண மகரிஷி 7 ஆண்டுகள் வாழ்ந்தார். இனி திருவண்ணாமலைக்கு போச்சுன்னா அங்கெல்லாம் போற பிளான் தான். இந்த மாதிரி மலைகளுக்கு எல்லாம் போய் இதெல்லாம் பார்க்கணும். இனிதான் வேலை. அப்படியே எல்லாம் பார்த்து அப்படி நம்மளும் ஒரு சாம்பல் ஆக முடியுமா, இல்ல தண்ணி ஆயிர முடியுமா, இல்ல கல்லாயிர முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். அதுவும் எம்பெருமான் வழி நடத்துவார். ஏன்ட்டு சில பேர் புலம்புவாங்க, சாமி இப்பவே இந்த அடி அடிக்கிறான், இப்படி எல்லாம் பேசுறான், நோக்கடிக்கிறான், கடைசி காலம் எங்கேயாவது இருந்துடணும் சாமி. யாரும் நம்மள பார்க்க மாட்டாங்க. அங்க சுத்தம் பண்றாங்களாம், கழுவுறாங்களாம், துடைக்கிறாங்களாம், சுத்தமா பாத்துக்கிறாங்களாம், அப்படி எல்லாம் பண்றாங்களாம், பத்தி குளுத்தி வைக்கிறாங்களாம், சென்ட் அடிக்கிறாங்களாம், மருந்து போடுறாங்களாம், பேசாம அங்க போயிடணும் சாமி அப்படின்னு. யோ பகவான் மீது நம்பிக்கை இருந்தால், எல்லாமல்ல எம்பெருமான் மீது நம்பிக்கை இருந்தால், நாளைக்கு நமக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும் உனக்கு எது கற்பனை? அது அவர்ல செய்வார். உன்னை என்ன செய்யணுமோ அதை அவரு செய்வார். நீ எதுக்கு இப்பவே அங்க போய் இருந்துக்கணும், இங்க போய் இருந்துக்கணும், என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, சோறு தர மாட்டாங்க, இப்பவே நீ செய்த பாவம் நிறுத்துட்டாங்க, எதுக்கு நம்ம கவலைப்படுறோம்?
என்ன நமக்கு நடக்கணுமோ அவரு நடத்துவார். அதான் இந்த புள்ள சிவகுமார் அசுத்தத்துல படுத்துக்க மாட்டான், அவனுக்கு ஏதோ இந்த மாதிரிலாம் பிடிக்காது, கட்டில மூத்திரம் போறது மோசம் வரலாம் அவனுக்கு பிடிக்காது, யாரை வர தொட்டு கழுவுறது பிடிக்கிறது அவனுக்கு பிடிக்காது, அது அவருக்கு தெரியாதா? இப்படி ஒரு நாள் உங்ககிட்ட நாம சொல்லிட்டு இருக்குது, பேசிட்டு இருக்குது, சரிஞ்சு விழுந்து போயிட்டா முடிஞ்சு போச்சு கதை. அப்படியே சரிஞ்சு விழுந்துட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப அதை அவரு செய்வார். நான் ஏற்கனவே பிரார்த்தனை தான், எம்பெருமானுடைய நாமத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது, எம்பெருமானுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே போயிடும். அதான் புண்ணியம். பொதுவாகவே அந்த உயிர் போகுது, இப்ப போகும், இந்த கடைசி கட்டம் மேல் மூச்சு இழுக்குது அப்படின்னு இருக்க சில நம்ம வீடுகள்ல அது ஒரு பழக்கம் இல்லை. நம்ம ஜாதிகள்ல சில இதுகள்லாம் என்ன பண்ணுவாங்க, ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சுவாங்க, பகவத்கீதை படிக்க ஆரம்பிச்சுவாங்க, சிவ ஸ்தோத்திரம் படிக்க ஆரம்பிச்சுவாங்க. கேட்கணும், காதல அவங்க கேட்கணும். கடைசி கட்டம் நம்ம இதுல எப்படா பால் ஊத்து அந்த சீக்கிரம் ஊத்தி அனுப்பி விட்டுரு, தொண்டைக்குழி கடை ஊத்துனா டப்புன்னு போயிடும். தண்ணியை ஊத்து, பாலை ஊத்து, அதை ஊத்துன்னு ஊத்தி தொண்டைக்குழியை ஊத்தி அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவாங்க. சீக்கிரம் போய் சேரட்டும். இந்த பால் ஊத்துறது அதுக்குதான். கேட்டா சொல்லுவா பேரனை தேடு, அவளை தேடு, இவ்வளவு தேடு, வந்து கூத்து மூச்சே போகாத தொண்டைக்குழிக்குள்ள பாலை ஊத்துனா தேரமா, அதான் மூச்சு அடைச்சா தெரிச்சா ஆகும். இது ஒரு வகையான கொலைதான். ஆனா அந்த நேரத்தில் நாம செய்ய வேண்டியது என்ன, பகவானுடைய நாமத்தை பாடணும். அந்த கடைசி கட்டம் அந்த ஆத்மா எல்லாமல் எம்பெருமானுடைய நாமத்தை கேட்டுட்டே போகணும். சரி, இது கூட நீ செய்யல, பாலை ஊத்தி கொண்டுட்ட இருக்கட்டும், அது உயிர் அப்படி நிக்கும்ல, நின்ன பிரகாரம் காதுல போய் ராமா 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 யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சொல்லணும். ஏன்னா அடுத்த சில வினாடிகளுக்கு காது கண்ணெல்லாம் வேலை செய்யிட்டு இருக்கும். அப்பதான் போய் தயவுசெய்து காதுல சொல்லிடு, ஒன்னால முடிஞ்ச புண்ணியம் அவன் சொர்க்கத்துக்கு போயிருக்கு. இதையாவது நாம செய்யணும். அப்போ இதெல்லாம் இனிமேல் நம்ம பழக்கப்படுத்தணும். நம்மள மறந்து போன சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்கள் நாம இனிமேல் அதை செய்யணும். நம்ம வீடுகள்ல இந்த மாதிரிலாம் பைத்தியார்த்தமா இருக்கக்கூடாது. இந்த எத்தனை பேர் போய் இது கொடுத்தீங்க ஆடி அமாவாசைக்கு? 90% கொடுத்துருக்க மாட்டீங்க. எங்க வீட்லயும் ஒருத்தருக்காரு சொன்னா கேட்கவே மாட்டாரு, போக மாட்டாரு. தாய் தகப்பன் இல்லைன்னா நாம போய் கொடுக்கலாம், மனைவி போய் கணவர் இருந்தா கணவர் தான் கொடுக்கணும், போக மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க. இதெல்லாம் பாவ கணக்குல சேரும். சில சாஸ்திரங்கள் எதுக்கு சொல்லி வச்சிருக்கேன்னா, இதெல்லாம் நம்முடைய கர்மாக்களை கழிப்பதற்கு. ஒரு மகனா நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும். ஒரு மனைவிக்கு கணவனா என்ன செய்யணுமோ அதை செய்யணும். நம்ம செய்யணும். இன்னைக்கும் சில குலங்கள் அதை கரெக்டா செய்யுது. அதனாலதான் அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. குறிப்பா சொல்லலாம், பிராமணர்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறது காரணம் அந்த வேதங்களை, சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை சரியாக செய்கிறார். வேதம் என்ன உணர்த்துகிறதோ, சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்ன சொல்லுகிறதோ அதை சரியாக கடைபிடிக்கிறார்கள், செய்கிறார்கள். நாம எல்லாமல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாரை வழிபடுவதற்கு சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது. நீங்க தப்பா புரிஞ்சு கூட, பகவானை வழிபடுவதற்கு சாஸ்திர சம்பிரதாயம் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்வதற்கு சாஸ்திர சம்பிரதாயம் உண்டு. கோபிக்க கூடாது உங்களுக்குள்ள போட்டு, சாமி நீங்க தான் ஒருக்கா சாஸ்திர சம்பிரதாயமே கிடையாது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. பகவானை வழிபடுவதற்கு ஐயா எனக்கிட்ட வர முடியாது, எனக்கு அது, எனக்கு இது அப்படின்னு சொல்லக்கூடாது, அது கிடையாது. ஆனா நாம வாழ்வதற்காக சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கு. எந்த நேரத்துல எதை செய்யணும், எந்த நேரத்துல எதை செய்யக்கூடாது சாஸ்திரங்கள் இருக்கு. அதை நாம கத்துக்கிட்டு கடைபிடித்தோமானால் வாழ்க்கையில் நம்மை தோற்கடிக்கவே முடியாது. எல்லாமே பெருமான் யோகி ராம் சுரத்குமாருடைய பரம கருணையிலே, அருள் மலையிலே நிறைந்திருக்கக்கூடிய பரம பக்தர்களே, இந்த கடந்த 5 தினங்களில் அடியனுக்கு நிகழ்ந்த இந்த ஆச்சரியமான அற்புதமான நிகழ்வுகள் எதை குறிக்கிறதுன்னா, நாம சரியான பாதையில, சரியான திசையில, சரியான முன்னெடுப்புகளை நம்ம முன்னோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதனால இல்லாமல்ல பரம்பொருளாம் யோகி ராம் சுரத்குமார் நம்மளை சரியாக வழி நடத்தி ஒரு உச்ச நிலையை கொண்டு போய் நம்மளை அமர்த்தி இருக்கிறார். இந்த நிலை நமக்கு எல்லா நன்மைகளையும் செய்யும். நான் திரும்பி வரச்ச ரொம்ப நாள் தன்னுடைய மகனுக்கு குழந்தை இல்லை, ஒரே மகன் குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு அழுது கமறிய ஒரு தாய் திருவண்ணாமலையில போய் அங்க இருக்கக்கூடிய ஒருத்தங்க கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லை, அவங்க ஒவ்வொரு தடவையும் அடுத்த வருஷத்துல பேரப்பிள்ளையோட தான் வருவேன், அடுத்த வருஷத்துல பேரப்பிள்ளையோட தான் வருவேன், அடுத்த வருஷத்துல பேரப்பிள்ளையோட தான் வருவேன் 10 தடவை சொல்லி இவங்களும் வருகையை வீசிக்கிட்டே போய் ஒன்னும் நடக்கலன்னு போய் அடியன் கிட்ட ஒரு வாட்டி குமரி லெட்டர் எழுதி, இப்ப நம்ம நம்பரை கொடுத்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கம்மா, பேசுங்க, நம்ம பேசுவோம் அப்படின்னேன். கூப்பிடவே இல்லை அவங்க. அப்ப நானும் விட்டுட்டேன். சரி, அதுக்கான நேரம் வரட்டும். ஆனா ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப் தொடர்புலயே தான் இருப்பாங்க, ஆனா ஃபோன் பண்ண மாட்டாங்க. சரி, நம்மளுக்கு அதுக்கான நேரம் வரணும். நான்
இந்த சித்த சுத்தி எல்லாம் பெற்று ஈஸ்வரனுக்கு பூஜை எல்லாம் பண்ணி திருப்பி வரச்ச அந்த அம்மாட்ட இருந்து போன் வரும். பாரு எப்படி நடக்குது, பகவான் எப்படி நிகழ்த்துறாரு. ஐயா அதுக்கு முன்னாடி மெசேஜ்ல நான் சாப்பிட போறேன், இதெல்லாம் முடிச்சுட்டு மலையில இருந்து கீழே வந்து அன்னபூர்ணாவுக்கு சாப்பிட போச்சுல அந்த அம்மா இந்த மெசேஜ் போட, சாமி உங்ககிட்ட பேசணும், எப்ப பேசலாம், எப்ப கூப்பிடலாம்? நான் அவட எப்ப வேணாலும் பேசலாமா, எப்ப வேணாலும் பேசலாம், எப்ப வேணாலும் கூப்பிடலாம். ஒரு 6 மணிக்கு கூப்பிடட்டுமா சாமி? கூப்பிடுங்க அப்படின்னு போட்டு சரியாக ஒரு 6 மணி 6:10 கூப்பிட்டாங்க. அப்போ ஐயா என் பையன் கிட்ட பேசுங்க ஐயா. பையன் பேசினா, சாமி ரொம்ப வருத்தத்துல இருக்கேன், ரொம்ப சங்கடத்துல இருக்கேன், ஏதோ தொடுத்து கொஞ்சம் ஊசிகள்லாம் போட சொன்னாங்க, போட்டேன். இப்போ ஒரு சுகர் வேற லேசா ஆரம்பிச்சிருச்சு, ஸ்பாம் கவுண்டிங் இல்லைன்றாங்க, அதை போட சொல்றாங்க, இதை போட சொல்றாங்க, அதை பண்ண சொல்றாங்க, திருப்பி திருப்பி டெஸ்ட் எடுத்தாலும் ஸ்பாம் கவுண்டிங் இல்லை, என்ன பண்ணன்னு தெரியல, ரொம்ப வாழ்வதற்கே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தம்பி வருத்தப்படுற? நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற தெய்வம் உனக்கு ஒரு குழந்தைய தர மாட்டாரா? அவரு கனப்பொழுதுல இந்த நிலைமை மாத்திர மாட்டாரா? தைரியமா இரு தம்பி. அப்புறம் அந்த அம்மா பேசுனாங்க, என்ன செய்யணும் சாமி? ஒண்ணும் செய்ய வேண்டாம், காவடியும் தூக்க வேண்டாம், கால்நடையாவும் போக வேண்டாம், மொட்டையும் போட வேண்டாம், உருண்டம் கொடுக்க வேண்டாம், சொத்தெழுதி சாமிக்கும் வைக்க வேண்டாம். ஒரு நாள் காரோ வண்டியோ பிடிச்சி சனிக்கிழமையோ ஒரு அமாவாசையோ ஒரு பௌர்ணமிக்கோ யோகி ராம் சரத்குமார் நாம பிரச்சார குடிலுக்கு வா, வந்து 4 மணிக்கு வந்து பாத பூஜையை பண்ணு, பகவானுக்கு அபிஷேகத்தை பண்ணு, உனக்கு எந்த குறைகள் இருந்தாலும் பகவான் சரி பண்ணி, உனக்கு என்ன குறைவை சரி பண்ணி தருவார். உனக்கு எப்போது நடக்கணுமோ சரியான நேரத்தில் நடத்தி தருவார். ஆனா நீ செய்ய வேண்டிய கடமையை நான் சொல்றதை அப்படியே கேட்டு நட அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நிச்சயமாக நான் வருவையா அப்படின்னாங்க. அப்போ அதுக்குண்டான நேரம் உங்களுக்கு அப்பதான் வந்திருக்கு. வருவையா, சீக்கிரம் வருவேன், கண்டிப்பாக வருவேன். அப்போ எல்லோருக்கும் பகவான் இதே போல அடியேனை வழி நடத்தி ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனது போல என்னுடைய எண்ணம் அதுவாக இருந்தால் என்ன அந்த நிலை கொண்டு போனார். உங்களுடைய எண்ணம் வேற இருந்தால் அந்த நிலை கொண்டு போவார். ஸ்ரீபிரியாவுக்கு நல்ல பாடகியா வரணும்னா அவர்களை நல்ல பாடகியா கொண்டு போயிருவாரு. இவங்களுக்கு நம்ம உஷாவுக்கு இன்னும் பேரன் பேத்திகளாம் நிறைய வந்து அதுகளோட உல்லாசமா மகிழ்ச்சியா விளையாடணும், அதை செய்வாரு. நம்ம விமலாவுக்கு குழந்தை குட்டியெல்லாம் நிறைய வீட்டுல கிடந்து அடி போடணும், அதை செய்வாரு. நம்ம தங்கத்துக்கு கல்யாணம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் வந்து அவளுக்கு அதை செய்வாரு. நம்ம சாந்திக்கு பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சி மகளுக்கு நல்ல கல்யாணம், அதை செய்வாரு. இப்படி எல்லோருக்கும் அந்த பாப்பா எல்லோருடைய குறைகளையும் போக்கி இந்த அக்கா பொட்டலக்காக்கு பையனுக்கு குழந்தை விட்டு பேர பிள்ளைகள் கூட விளையாடுக்கெல்லாம் செய்வாரு. எல்லோருக்கும் அவர்களுக்கு உண்டான பணிகளை அழகாக செய்து தருவார். எனக்கு நடந்த அற்புதங்களை சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா அன்னைக்கு முழுக்க எனக்கு இருந்த உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணர்வை சொல்றது வார்த்தை கிடையாது. ஏன்னா இது எதுவும் நான் எதிர்பார்க்காம எல்லாமே நடக்குது. கதவு திறக்குது, உள்ள போறோம், அதுக்கு முன்னாடி சித்த சுத்தி நடக்குது, அடுத்தது கடைசியா ஒன்னொன்னா நடந்து நடந்து கடைசியில ஈஸ்வரன் போய் முடிச்சே விட்டாரு. போ, இதுக்கு மேல உனக்கு நீ ஒண்ணுமே இல்லை, நீ ஒண்ணும் செய்யாட்டாரு, நீ சித்தம் தான். போ தம்பி வாய வச்சு பாட்டு எழுதுனான். சிவகுமார சித்தி விநாயகர் தந்த ராமா, சித்தர் வடிவில் சிவகுமாரரை தந்த ராமானா, அப்படியே நம்மளை சித்தராகி விட்டார். பாப்போம், நீ பேண்ட் போட்ட சித்தர், எப்படி நீ பேண்ட் போட்ட சித்தர், போ. சித்தர்னா கோமணம் கட்டிட்டு உட்கார்ந்துருப்பா, நீ பேண்ட் போட்டிருக்க, பரவாயில்ல போ அப்படின்ட்டு. இல்லாமல் எம்பெருமான் யோகி ராம் சரத்குமாரரை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள். கண் முன்னாடி இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய தெய்வத்தை யாரு பார்த்திருக்கவே முடியாது. அடுத்த 2 நாட்கள் வர முடியாம போனவங்க எல்லாம் கதர் இருக்கு. ஐயோ சாமி, இதுல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் பாரு. எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போலாம், எல்லாம் திறந்தா கிடக்கு, காடுல மூடியா கிடக்கு, நாம திறக்குது, காடு திறந்தா கிடக்கு, கதவு திறக்கணும் ஒரு ஆளு கூட போகணும். காடு திறந்தா கிடக்கும், அது எப்ப வேணாலும் போகலாம், மருந்துவாழ்மலைக்கு போலாம், சதுரகிரிக்கு போலாம், அந்த கிரிக்கு போலாம், எந்த கிரிக்கு போலாம். காடு திறந்தா கிடக்கும். கதவு திறக்கிறதுக்கு இந்த மாதிரி புண்ணிய ஆத்மாக்கள் கூட போனாதான் நமக்கு அந்த நிகழ்வுகள் கரெக்டா நடக்கும். இதுதான் அற்புதங்கள் நடக்கும். திருவண்ணாமலைக்கு போனப்போ முதல் நாள் அப்படி ஒரு பேரிடி, கடைசி நாள் அப்படி ஒரு அற்புதம். அப்ப எல்லாத்துலயுமே பகவான் என்ன ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்றாரு, நான் இருக்கேன் உன் கூட, நான் இருக்கேன் உன் கூட. அப்புறம் என்ன, உன் பணியை நீ செய், உன் பணியை செய். அன்னைக்கு கோயம்புத்தூர்ல அதான் செய்தாங்க. அவரு சரக்கல்வில சிவகுமார் செய்யற பணி வித்தியாசமா இருக்கு. அங்க நான் பேசின கான்செப்டே அவங்களுக்கு எல்லாம் புதுசு. அவரு பேஸ்புக்ல அவருக்கு பயங்கர ஃபாலோவர்ஸ். நாங்கெல்லாம் செய்யறத விட அவர் வித்தியாசமா செய்யறாரு, ரொம்ப பிரமாதமா செய்யறாரு. பகவான் அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போறாரு. உங்களை மாதிரி ஆட்கள் தான் பகவானுக்கு வேணும் அப்படிங்கிறார்.
இப்போ 80 வயசுல 40 ஆண்டுகள் பகவான் கூடவே இருந்தவங்க, நாங்க டீ குடிச்சோம், ஆப்பிள் தின்னோம், அவர்கிட்ட அதை வாங்கி குடிச்சோம், இதை வாங்கி குடிச்சோம், அதை செய்தோம், இதை செய்தோம், ஆனா அவருக்குள்ள இருந்த அந்த தெய்வீக தன்மையை நாங்க உணர மறந்துட்டோம் அப்படின்னு புலம்புறாங்க 80 வயசான பிறகு. நாங்க இதெல்லாம் நாங்க அதைத்தான் உணர்ந்தோம். முதல்ல நாங்க ஆப்பிளும் வாங்கி திங்கல, பால் வாங்கி குடிக்கல, டீயும் வாங்கி குடிக்கல. ஆனா பகவானுக்குள்ள இருந்தது இறைத்தன்மையை, இவர்தாயா ஈஸ்வரன், அந்த பிச்சேஸ்வரன், பிச்சாண்டவராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் சிவபெருமான் தான் இந்த பிச்சைக்காரன் என்பதைத்தான் உணர்ந்து நாங்க அங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாம் இங்க இருந்து இப்படி கீழே இருந்து மேல வந்தீங்க, நாங்க மேல இருந்துதான் மேலே போயிட்டு இருக்கோம். அதுதான் நமக்கும் அவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். அப்போ இந்த கணம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கணம். இன்றைக்கு இந்த நிறைந்த அமாவாசையிலே நீங்கள் உச்சரித்த ஒவ்வொரு நாமமும் 1 கோடி முறை உச்சரித்ததற்கு சமம். நீங்கள் பிரார்த்தனைகள் பண்ணி எல்லாமே 1 கோடி முறை பிரார்த்தித்ததற்கு சமம். இங்கே தரக்கூடிய அடியன் கையால் தரக்கூடிய ஒவ்வொன்றும், அடியன் வாயிலிருந்து ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முன்னாடி அப்படின்னு எனக்கு தெரியும். இந்த கணம் முதல் அதற்கு ஒரு சிறப்பான வலிமையை பகவான் அருளியிருக்கிறார். எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாம் சிறப்பா நடக்கும். நம்பிக்கையோட இருங்க. பகவான மிஞ்சிங்க வேற எதுவுமே கிடையாது என்பதை கண்கூடாக நிரூபித்து விட்டார் எல்லாம் வல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார். யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். யோகிராம் சுரத்குமார் மகாராஜுக்கு ஜெய். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீராம்.